ஓகே. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜூம் வந்து பிரதர் சாம் உடையது. நம்ம டிஸ்கனெக்ட் ஆகாம ஒர்க் பண்றதுக்காக அவங்க இதை கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணும்போது நான் ஒவ்வொருத்தரையும் அட்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நீங்க வந்தீங்கன்னா வெயிட்டிங் ரூம்ல இருப்பீங்க. ஒவ்வொருத்தரையும் நான் அட்மிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் என்னுடைய கவனம் அதுல செலவழிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, சரி. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம 2வது வாரத்திற்கான பாடத்தை நம்ம வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாரத்தினுடைய பாடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல வந்து நம்ம மெயின் தலைப்பு வந்து த ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன் அண்ட் ஃபால். அதான் நம்ம வந்து படிக்க போகிற தலைப்பு. ஓகே, நான் வந்து என்னுடைய ஸ்லைட்ஸை வந்து 2 லாங்குவேஜ்லயும் வச்சிருக்கிறேன். அதனால நான் இடையில இங்கிலீஷ்லயும் பேசிக்கிறேன், தமிழ்லயும் பேசிக்கொள்கிறேன். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்க எல்லாருமே எப்போ வேணாலும் மைக்கை ஆன் பண்ணி என்கிட்ட பேச முடியும். நான் உங்களுக்கு கஷ்டமான வார்த்தைகளையோ இல்ல உங்களுக்கு புரியாத விதத்துல எதாவது பேசணும்னா நீங்க என்னைய உடனடியாக தடுத்து நிறுத்தி கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அது எனக்கு வசதியா இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்காகத்தான் இந்த பாடத்தை நடத்துகிறபடினால நீங்க வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? ஓகே, சரி. ஸோ ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்குது, அதனால நமக்கு ரெக்கார்டிங் இருக்குது. ஃபைன், சரி. ஒரு நிமிஷம், என்னுடைய ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு நான் திரும்ப ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு ஸ்கிரீன் மூவ் ஆகல. ஓகே, ரைட். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பகுதியில வந்து நம்ம 4 நாட்களுக்கான பாடங்களை நம்ம வந்து பார்க்க போறோம். முதல் நாள் பாடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன், படைப்பினுடைய சரித்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க எல்எம்எஸ்ல இதை வாசித்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இஃப் யூ ஹவ் ரெட் இட் இன் த எல்எம்எஸ் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், முக்கியமான கருத்துக்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணிடுவேன். அதனால கொஞ்சம் நீங்க எல்எம்எஸ் மிஸ் பண்ணாதீங்க, படிச்சிருங்க. சரியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டே லெசன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிரியேஷன் ஸ்டோரியை பத்தி பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க வந்து கிரியேஷன் ஸ்டோரியை பத்தி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எல்எம்எஸ்ல படிக்கும்போது ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சில விஷயங்களை நீங்க யோசித்திருக்கலாம். அதற்கான விளக்கங்களை நான் உங்களுக்கு தரேன், தெளிவை தருகிறேன். 2வது நாள் பாடம் அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் மனிதன் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டதையும் மனுக்குலம் பாவத்தில் வீழ்ந்ததையும் பற்றி, பீயிங் மேட் இன் காட்ஸ் இமேஜ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹியூமனிட்டி இன்டு சின், இத பத்தி 2வது நாள் பாடத்துல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. 3வது நாள் பாடத்துல நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்தினுடைய விளைவும் அதற்கான ஒரு டெம்பரவரி தற்காலிக ஏற்பாடாக பலிகளும். ஸோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின் அண்ட் சாக்ரிஃபைசஸ். இந்த மூன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொடர் நிகழ்வாக வரும். படைப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, அதனுடைய விளைவுகள். சரி, அதை அப்படியே நீங்க பார்த்துட்டு வரலாம். ஆனா 4வது பாடத்துல நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பார்த்திருப்பீங்க. பிபிலிக்கல் நேரேட்டிவ்ஸ், அதாவது இந்த கதைகளை எப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு வித்தியாசமான பாடத்தை நம்ம படிக்க போறோம். அது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அப்போ வேதாகம கதைகள் எப்படி இருக்கும், த பென்டாடெக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பஞ்சாகமம் அப்படின்னா முதல் 5 புஸ்தகங்கள், அதனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த 4வது நாள் பாடத்துல நம்ம படிக்க போறோம். இந்த 4 பாடங்களையும் நம்ம தொடர்ந்து படிப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க எப்ப வேணாலும் என்னை நிறுத்தி கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த ஜூம் கட் ஆகாது. ஏன்னா இது வந்து பிரதர் சாம் உடைய பெய்டு வெர்ஷன். அதனால நம்ம வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் கன்டினியூ பண்ணலாம். ஓகே, ரைட். இதை நீங்க படிக்கும்போது என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் நாள் பாடத்தை நீங்க படிக்கும்போது அங்க நிறைய படைப்பின் கதைகள் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு கதைகளை கொடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னால நான் ஒரு முறை இதே பாடத்தை நடத்தும் போது
பார்ட்டிசிபென்ட்ஸ் எங்கிட்ட நிறைய குறுக்கு கேள்விகள் கேட்டாங்க. இதெல்லாம் நாங்க ஏன் படிக்கணும், இதை எதுக்கு நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு பைபிள் மட்டும் போதாதா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, உங்களுக்கும் ஒருவேளை அந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கலாம், ஏன் அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே. ஸோ அப்ப நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ANE அந்த எழுத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். அது வந்து அந்த ஏன்ஷியன்ட் நியர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்முடைய இஸ்ரவேல் தேசம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி. நான் உங்களுக்கு கடந்த வகுப்புல வந்து ஒரு மேப் காமிச்சேன். இந்த ஃபெர்டைல் கிரசன்ட் அப்படின்னு சொல்லி அந்த வளமான பிறை வடிவ நிலம், அதை பத்தி ஒரு ஒரு சின்ன கலர்டு மேப் உங்களுக்கு காமிச்சேன். அந்த பகுதிக்கு தான் பேரு வந்து ஏன்ஷியன் நியர் ஈஸ்ட். சரியா? ஓகே. அங்கதான் முக்கியமான எல்லா ஏரியாவும் அங்க இருக்கு. அங்க என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படைப்பை பற்றி பல கட்டுக்கதைகள் அங்கே இருக்கிறது. அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மித் அப்படின்னு சொல்லுவோம். மித்தாலஜி, கட்டுக்கதைகள். ஒருவேளை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய முறையில சொன்னா புராண கதைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதைகள் எதை பத்தி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆல் தோஸ் ஸ்டோரிஸ் ஆர் டாக்கிங் அபவுட் கிரியேஷன். உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்று இந்த கதைகள் சொல்லுகிறது. அப்படின்னா அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, படைப்பை குறித்ததான மித்தாலஜி, இல்ல கட்டுக்கதைகள், இல்லைன்னா புராண கதைகள், படைப்பை குறித்ததான புராண கதைகள், த மித்தாலஜி ஆஃப் கிரியேஷன். இதுதான் அங்க இந்த பாடத்துல உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. நான் ஒரு லிஸ்ட் பின்னாடி வைத்திருக்கிறேன். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட படைப்பு கதையோடு கூட பைபிள்ல இருக்கிற இந்த கிரியேஷன் அக்கவுண்ட் கூட அது வந்து மெடில் ஆகுது, நம்ம வந்து குழப்புகிற விதமாக இருக்கிறது. இது சாத்தானுடைய ஒரு நல்ல டெக்னிக். எப்பவுமே ஒரு ஒரிஜினல் பொருள் பக்கத்துல கிட்டத்தட்ட அதை போலவே இருக்கிற ஒரு டூப்ளிகேட்டை வச்சு நிறைய டூப்ளிகேட்டை உள்ள விட்டுட்டுனா நம்ம குழம்பிடுவோம். இந்த ஒரிஜினலும் டூப்ளிகேட் ஆனோ அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். அப்படித்தான் இந்த சாத்தானுடைய வேலை இருக்கிறது. நீங்க ஒருவேளை எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதுமே உலகம் எப்படி தோன்றினது என்று நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எல்லா கல்ச்சர்லயும் ஒரு கட்டுக்கதை வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமா நம்ம எதை பாக்குறோம்னா, இந்த பண்டைய அண்மை கிழக்கு, இல்லைன்னா ஏன்ஷியன் நியர் ஈஸ்ட், அதாவது அந்த ஒரு பிறை வடிவ நிலத்தை பார்த்தோம் இல்லையா, முக்கியமான நம்முடைய வேதாகம கதைகள் நடந்த அந்த இடத்துல எப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். சோ நம்ம ரொம்ப ஷார்ட்டா வந்து அதை பாபிலோனியன் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிக்கலாம். ரெண்டு கதைகள் அங்க இருக்குது. பாபிலோனியன் கதைகள்ல கிரியேஷன் ஸ்டோரியும் இருக்குது, ஃப்ளட் ஸ்டோரியும் இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு வேதத்துல ரொம்ப முக்கியமானது. சரியா? நமக்கு படைப்பை குறித்த கதையும் இருக்குது, த ஃப்ளட் ஸ்டோரி, நோவாவுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பெரு வெள்ளத்தை குறித்ததான ரெண்டு காரியமும் அநேகர் கட்டுக்கதை, இல்லைன்னா இதுவும் ஒரு கற்பனை கதை என்று எண்ணக்கூடிய அளவுல இருக்குது. சரியா? ஓகே. நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த நம்முடைய பாடத்திட்டத்துல கொடுத்திருக்கக்கூடிய அந்த நீங்க LMSல ஒருவேளை நீங்க வாசித்திருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல மாட்டேன். அதை வாசிக்காதவங்க தயவு செஞ்சு நீங்க திரும்ப போய் அந்த கதைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் இன் தமிழ். யூ ஹாவ் டு ரீட் தோஸ் ஸ்டோரிஸ். ஏன்னா அந்த ஸ்டோரிஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது அன்வான்ட். அது வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு எது கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க அங்கே வாசித்துக்கலாம். அதுல எதுவும் புரியலைன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை. அதனால கதை எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஆனா இந்த கதையை நம்ம எப்படி ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கதைகளை படிக்கும் போது வேதாகமத்தினுடைய இந்த படைப்பு கதை, இல்லைன்னா இந்த வெள்ளக்கதை, சரியா, பெருவெள்ளத்தின் கதை, the Noah's flood or about the creation, how it is unique, எப்படி ஒரு தனித்தன்மை வாய்ந்தது வேதாகமத்தின் கதை என்பதை நம்ம கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, how the world was created, உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னா பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பெருவெடிப்பு கொள்கைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு ஒரு டார்வினுடைய எவல்யூஷன் தியரி இருக்குது. சரியா? பரிணாம கொள்கைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய என்ன கற்றவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழம்பிடுறாங்க, ரொம்ப குழம்பிடுறாங்க. ஓகே. அப்ப அந்த ஏரியால தான் நம்ம வந்து நம்முடைய வேதத்தினுடைய விவரங்கள், கதை விவரிப்புகள் ஏன் தனித்துவமானது, ஏன் நம்ப தகுந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு இந்த கதைகள் எல்லாம் கொடுத்திருக்கு.
இந்த கதைகளை நீங்க வந்து எல்எம்எஸ்ல தான் வாசிக்கணும். சரியா? அந்த கதைகளை நாங்க சொல்ல மாட்டேன். அவன் இந்த லிஸ்ட் மட்டும் நாங்க தர்றேன். அங்க என்னென்ன கதைகளை வாசித்திருப்பீங்கன்னா, ஆட்டூம் அப்படின்னு ஒரு எகிப்திய கட்டுக்கதையை பற்றி அங்க குறிப்பிட்டு இருப்பார்கள். அது என்னங்கிறத நீங்க அங்க படிச்சுக்கோங்க. நான் எதையும் அதுக்கு டைம் கொடுக்கல. சீனாவில் உள்ள சைனா, ஓகே, அங்க உள்ள ஒரு புராணம், அத பாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாங்கு ஸ்டோரி, சரியா? அது அங்க இருக்கு. அதுவும் ஒரு படைப்பு கதை, கிரியேஷன் ஸ்டோரி. நம்ம இந்தியால தெரியும், பிரம்மாட்ட இருந்து பிரம்மா தான் உலகத்தை படைத்தார் அப்படின்னு. அதுல நான் ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல. அதனுடைய கதைகளை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்து புராணங்கள் சொல்கிறது. அதே மாதிரி கிரேக்க கட்டுக்கதைகள், மித்தாலஜி நிறையவே இருக்கு. நீங்க கிரேக்க கதைகளை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க உங்களுடைய கல்லூரி படிப்பு படிக்கிற காலங்கள்ல எல்லாம் நீங்க கிரேக்க கதைகளையும் கிரேக்க தெய்வங்களை பற்றி நிறைய காரியங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரியா? ஓகே, ரைட். அடுத்தப்புல பாத்தீங்கன்னா யமீர் அப்படின்னு ஒரு கதை வருகிறது. அது நோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தினுடைய படைப்பு புராணம். அதை பத்தி அங்க சொல்லியிருக்காங்க. இது போக மெசப்பட்டோமியா அப்படிங்கிறது ஆபிரகாம் எங்க இருந்தாரோ அந்த பகுதி. ஓகே, அங்க இருந்துதான் ஆபிரகாம் வந்தார். அங்க இருந்து ஒரு கதை வருகிறது. அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா எனுமா எலிஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இந்த கதைகள் நான் ஆங்கிலத்துல எல்லாத்தையும் எழுதியிருக்கிறேன். ஏன்ஷியன்ட் ஈஜிப்டியன் மித் ஆஃப் ஆட்டும், த சைனீஸ் கிரியேஷன் மித் ஆஃப் பாங்கு, த ஹிந்து கிரியேஷன் மித் ஆஃப் பிரம்மா, த கிரீக் கிரியேஷன் மித் ஆஃப் டைட்டன்ஸ் அண்ட் த ஒலிம்பியன்ஸ். சரியா? அங்க நான் கொஞ்சம் விவரமா அவங்க எல்எம்எஸ்ல இருக்கும். த நோர்ஸ் கிரியேஷன் மித் ஆஃப் யாமிர், த ஏன்ஷியன்ட் மெசபட்டோமியன் கிரியேஷன் மித் ஆஃப் எனுமா எலிஸ். இந்த எனுமா எலிஸை பத்திலாம் அங்க டீட்டெயிலா கதை இருக்கும். சரியா? நம்ம எல்எம்எஸ்ல வாசித்துக்கோங்க. ரைட். இந்த கதைகளை நீங்க அங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மேலோட்டமா நீங்க பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய படைப்பு கதைகள் இருக்கு, இதுல எதை நம்புறது அப்படின்னு உங்களுக்கே ஒரு குழப்பம் வரலாம். ஒருவேளை கடவுளை அறியாத ஒருவர் இந்த கதைகளை எல்லாம் கேள்விப்படும் போது, பைபிள்ல இருக்கிறது ஒன் ஆஃப் த மித், இதுவும் ஒரு கட்டுக்கதை தான் என்று எண்ணும் அளவிற்கு அந்த டூப்ளிகேட் கதைகள்லாம் இருக்கு. சரியா? மேலோட்டமாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கதைகளும் ஒரே போல தோன்றுகிறது. சரியா? ஓகே. அதே நேரத்துல தியாலஜிக்கலா, இறையியல் ரீதியாக அதை நீங்க பாத்தீங்கன்னா அது என்டர்லி டிஃபரெண்ட். சரியா? ஓகே. இப்ப நான் வந்து 2 ஸ்கிரீனுக்கு எல்லாம் மாறிட்டே வருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்திலயும் நீங்க பாத்துக்கலாம், தமிழ்லயும் நீங்க பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சூப்பர்ஃபிஷியலி த அக்கவுண்ட்ஸ் ஆர் சிமிலர், தியாலஜிக்கலி தே ஆர் வெரி டிஃபரெண்ட், ஃபார் அப்பார்ட். சரியா? அதான் முதல் பாயிண்ட் போட்டிருக்கேன். மேலோட்டமா பார்க்கும்போது இந்த கதைகள் ஒன்று போல தோன்றினாலும் இறையியல் ரீதியாக அவை மிகவும் வேறுபட்டவை. சரியா? ஓகே. அடுத்த விஷயம், எப்பவுமே ஒரு நாட்டுல ஒரு கதை இருந்துச்சுன்னா அடுத்த நாட்டுக்காரங்க they will borrow the story. அதான் அந்த பழைய காலத்துல வந்து ஒன்லி ஓரலி, வாய் மூலமாகவே கதைகள் பரவுனதுனால அதுல நிறைய மாற்றுதல்கள்லாம் வந்திருக்கலாம். அப்போ இந்த ஏஎன்இ, அதாவது அந்த ஏன்ஷியன் நியர் ஈஸ்ட் கதையில இருந்து தான் பைபிள் கதையை கடன் வாங்கியிருக்குன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சரியா? ஓகே. சோ அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து உண்மையிலே அந்த பண்டைய கிழக்கு பகுதியில இருந்து did it borrow the story அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமான்னு சொல்றதுக்கு நிறைய ஏது இருக்கிறது, பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கே வரக்கூடிய சில கேரக்டர்ஸும் இங்கே வரக்கூடிய சில கேரக்டர்ஸும் ஒண்ணு போல தோன்றும். ஈவன் த ஃப்ளட் ஸ்டோரி, இந்த கிரியேஷன் ஸ்டோரி, இதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணு போலதான் இருக்கு, டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஸ்டோரி அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வேதத்தை நம்புகிறவர்கள், அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அதனால நம்ம எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் நெவர் borrowed எனி ஸ்டோரி ஃப்ரம் எனி கல்ச்சர். வேதம் வந்து எந்த கல்ச்சர்ல இருந்தும் எந்த கதையும் கடன் வாங்கல. அதே நேரத்துல நீங்க என்ன பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கதைகளுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறத பார்க்க முடியும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கதைகளை சொல்லும் போது சில உருவகங்கள் இல்லைன்னா குறியீடுகள், சரியா? ஓகே, சம் பிக்சர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 ஸ்டோரியிலையும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல போற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஹியூமன் லாங்குவேஜை யூஸ் பண்ணும்போது
மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில காரியங்கள்ல உருவகங்கள் அப்படின்னா உருவங்கள்லாம் தெரியும் இல்லையா, அதாவது சிம்பாலிக் லாங்குவேஜ்ல நம்ம பேசும்போது அதை ஒண்ணு போலத்தான் ரெண்டு கல்ச்சர்லயும் பேசியிருப்பாங்களே ஒழிய கடன் வாங்குதல் பாரோயிங் ரெண்டு கதைக்கும் நடுவுல இல்ல. சரியா? ஓகே, ரைட். அதே நேரத்துல பைபிளுடைய கதைகள், பைபிள்ல இருக்கக்கூடிய கதைகள் அந்த மற்ற கட்டுக்கதைகளில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி அது தப்பு அப்படிங்கிறத விவரமாக நமக்கு விளக்கும். சரியா? தமிழ் ஸ்கிரீன்ல போட்டிருப்போம்ல, வேதாகம கதைகள் ஏஎன்இ கட்டுக்கதைகளுக்கு எதிரான விவாதத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இட் ஹாஸ் ஆல் த ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் த ஏஎன்இ மித்தாலஜி. அதே மாதிரி அந்த ஏஎன்இ கதையில வரக்கூடிய அநேக விஷயங்களை சேலஞ்ச் பண்ணும். சரியா? ஓகே. அந்த கட்டுக்கதைகள் தவறு என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை நல்லாவே சொல்லி தருது. சரியா? ஓகே. இதனால இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட்? ஓகே. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் சொல்லிட்டாலே என்ன முக்கியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கிரீன்ல இப்போ நான் 2 ஸ்கிரீனுக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. இது ஒரு ஆங்கில ஸ்கிரீன். There are similarities and differences with the story of creation and the story of Noah and the flood in Genesis. சரியா? ஓகே. நான் அப்படி இந்த ஆங்கில ஸ்கிரீனை காமிக்கும் போது ஆங்கிலம், those who want to read English, please you read. I may not read all the text from the screen because I will be using both the languages. அதனால when it is the English screen, you read the first line, then I will jump to the second next screen. the தமிழ் அடுத்த ஸ்கிரீனுக்கு நான் போகும்போது, சரியா, தமிழ் மக்கள் நீங்க வந்து இந்த தமிழ்ல இருக்கிறத நீங்க வாசித்துக்கோங்க. வேதாகம படைப்பு கதையும் நோவாவின் வெள்ளக்கதைக்கும் அந்த ஏஎன்இல இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கதைகளுக்கு இடையில ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏன் இந்த கதைகள் எல்லாம் இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்கிறது புரியும். இது உங்களுக்கு உடனடியாக அது புரியாததுனாலதான் நீங்க படிக்கிற போது கூட எதுக்கு இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க யாரும் என்கிட்ட இன்னும் கேட்கல, ஆனா போன குரூப்புக்கு நான் இந்த ஸ்டடி எடுக்கும் போது அவங்க என்கிட்ட டைரக்டா கேட்டாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், இதெல்லாம் இந்த லெசன்ல இருக்க வேண்டாம் அப்படின்லாம் கேட்டாங்க. சரியா? ஓகே. இந்த கதைகளை நீங்கள் ஏன் வாசித்தீங்கன்னா, நாளைக்கு இதை போல கட்டுக்கதைகளை நீங்கள் கேட்கும் போது, when you listen to such mythology, you will immediately see the valuable points. நீங்கள் முக்கியமான இந்த கருத்துக்களை நீங்க பார்த்துருவீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ஆதியாகமத்துல there is one God concept, ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார் என்கிறத ஆதியாகமம் ரொம்ப தெளிவா நமக்கு கற்றுத் தருகிறது. ஜெனிசிஸ்ல there is only one God. ஆனா மற்ற கதைகள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது கடவுள்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு இருக்கும். அப்ப அங்க நிறைய கடவுள்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் எல்லா கல்ச்சரும் சொல்லும். ஆனா பைபிள் இஸ் வெரி கிளியர், there is only one God. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் கல்ச்சர் ஸ்டோரிஸ் அண்ட் அவர் ஸ்டோரி. நம்ம வேதாகமத்துக்கும் மற்ற கதைகளுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, we have only one God who created everything. ஒரு கடவுள் எல்லாவற்றையும் உண்டாக்குனார். ஆனா அங்க பாருங்க, கடவுள்களை பத்தி எந்த கிளாரிட்டியும் கிடையாது. நிறைய கடவுள்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஓகே. இது கதையை வாசித்தவங்களுக்கு புரியும். நீங்க வாசிக்காம இருந்தீங்கன்னா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியாது. அதனால அடுத்த வாரத்துல எல்லாம் நீங்க வரும்போது கதையை வாசித்துட்டு வாங்க. சரியா? ஓகே, ரைட். அடுத்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, காடுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். சோ நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கும் போது the problem which God faced is man's sin. மனிதனுடைய பாவம் கடவுளை விட்டு மனிதனை பிரிப்பதாக அமைந்தது. ஆனா நீங்க மத்த கதையில வாசித்தீங்கன்னா, மக்கள் ரொம்ப சத்தம் போட்டாங்க, ரொம்ப சவுண்ட் இறைச்சலா இருந்துச்சு, அதனால கடவுளுக்கு அது டாலரேட் பண்ண முடியல, அதனால கடவுள் கோபப்பட்டார். நல்ல அந்த கான்செப்ட பாருங்க. எந்த கல்ச்சரும் சின்ன பத்தி பேசல. இது சாத்தானுடைய டெக்னிக். அது எல்லாமே வேற ஒரு காரணத்தை சொல்லும். கடவுளுக்கு வேற ஏதோ ஒரு காரணத்துல கோபம் வந்துச்சுன்னு சொல்லும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏஎன்இ ஸ்டோரியில நாய்ஸ் வாஸ் த ப்ராப்ளம் ஃபார் த காட். சரியா? மனுஷங்க எல்லாம் ஓவரா சத்தம் போட்டாங்க, அது கடவுளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா பைபிள் மட்டும்தான் கிளியரா வாட் வாஸ் த சின், என்ன பாவம், எப்படி அந்த பாவம் உள்ள வந்துச்சு, அது ஏன் பாவம்ங்கிறது வரைக்கும் தெளிவா சொல்லும். சரியா? ரைட். ஓகே. அப்ப கடவுள் வந்து அந்த மனுஷர்கள் இறைச்சல் நல்ல தொந்தரவு கொடுத்தாங்க, அதனால கடவுள் வந்து மனிதர்களை தண்டித்தார் அப்படின்னு வரும். So God gave punishment to man because they were disturbing God. ஆனா அது அப்படி இல்ல. சரியா? ரைட். அடுத்தப்புல மத்த கதைகள்ல பாத்தீங்கன்னா, கடவுள் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான்
லேபர், உழைப்பு என்பதை ஒரு காட்ஸ் பனிஷ்மெண்ட், அப்ப அது வந்து ஒரு தீமையான காரியம் என்பதை போல மற்ற கதைகள் உருவகம் செய்கிறது. ஆனா பைபிளை பத்தி பாத்தீங்கன்னா, கடவுள் மனிதனை ஏதேன் தோட்டத்துல அதை பண்படுத்துகிற வேலைக்காகவே வைத்தார். So work is good. This is what Bible teaches. But other cultures are teaching work is punishment. சரியா? நம்ம வேதம் மட்டும்தான் உழைப்பு நல்லது என்று சொல்கிறது. மற்ற கதைகள் உழைப்பு மனிதனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட தண்டனை என்று கற்பிக்கிறது. இந்த கதை நீங்க எல்லா இடத்துலயும் புதுசா நம்ம படிக்காத வேற கதைகளை கேட்கும் போது கூட இந்த முக்கியமான பாயிண்ட நீங்க பார்க்கணும். ரைட்? ஓகே. அடுத்தாப்புல மற்ற கதைகள் எல்லாம் கடவுளுக்கு பசி எடுக்கும், கடவுளுக்கு கோபம் வரும், கடவுள் வந்து மனுஷன மாதிரியே எல்லா காரியத்தையும் செய்வாரு. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமே கிடையாது. கடவுளை இன்னொரு மனிதனாகவே அவங்க பார்ப்பாங்க. ஆனா நம்ம பைபிள்ல பார்க்கும்போது காட் இஸ் பியாண்ட் த ஹியூமன் கெப்பாசிட்டி. அதனால கடவுளுக்கு பசி எடுக்கும், அவர் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. கடவுளுக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல அவர் மனிதனை விட வித்தியாசமானவர். காட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா மத்த கல்ச்சர்ல இந்த கதை எழுதினவங்களுக்கு கடவுளுடைய இந்த தனித்தன்மைகளை, the nature of God they don't understand. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளும் மனிதனை போலவே கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துக்கிட்டு இந்த மாதிரி கதைகள்லாம் ஓடிட்டு இருக்கும். சரியா? சோ அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷன்ல ஒரு பர்பஸ், ஒரு கோல், சரியா, அதெல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன் இருக்காது? அது மனித கட்டுக்கதைகள் என்பதை நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சிருச்சா? அப்ப ஏன் இந்த கதைகளை படிச்சோங்கிறது இவ்வளவுக்கு தான் நம்ம படிச்சோமே தவிர, நான் அந்த கதைகளை உங்களுக்கு விளக்குறது என்னுடைய வேலையும் இல்ல. அந்த கதைகள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குங்கிறத நீங்க இனிமே திரும்ப ஒருக்கா வேணா போய் அந்த கதைகள்ல நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஓகே. அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். நவ் God made man in his image. கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலில் உண்டாக்கினார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அங்க மனுஷனுக்கு கடவுளுடைய சாயல் கொடுக்கப்படுகிறது. இதை நீங்க அப்படியே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இன்னொரு விஷயம் அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே. சோ மனிதனுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அது தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை போல நிறைய காரியங்களை மனுஷனுக்கு செய்ய முடியும். ரைட்? ஓகே. ஆனா மனுஷன் கடவுளுடைய கட்டளையை மீறி பாவம் செஞ்சதனுடைய விளைவாக என்ன நடந்துருச்சுன்னா, பாவம் ஒண்ணு உலகத்துக்குள்ள வந்ததுனால இந்த விஷயத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதான் நம்ம பைபிள் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுகிறது. இது வேற எந்த கதையிலயும் இருக்காது. சரியா? ஓகே. ரைட். சோ இந்த ஸ்கிரீன்ல 2 பாயிண்ட்டுமே இங்கிலீஷையும் தமிழையும் நான் போட்டுட்டேன். ஓகே. அடுத்தப்புல பாத்தீங்கன்னா பாருங்க, கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தார் என்று சொல்வதற்கும், மத்த கல்ச்சர்ல மனிதர்கள் கடவுளை தங்கள் சாயலில் உருவாக்குவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பாத்தீங்களா? நம்ம பைபிள்ல என்ன பாக்குறோம்? காட் தான் மனுஷனை தன்னுடைய சாயல்ல உண்டாக்குனார். ஆனா மத்த கல்ச்சர்ல என்ன நடக்குன்னு பாருங்க, மனிதர்கள் தங்களுடைய சாயலில் கடவுளை உண்டாக்குவார்கள். இதை நீங்க தெளிவா மற்ற மதங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே. அப்ப கடவுளுடைய சாயலில் மனிதன் உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லும் போது நமக்கு அங்க இன்னொரு கான்செப்ட் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த அதிகாரத்தை? எல்லா படைப்புக்கு மேலையும் மனிதனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து படைப்புக்கு கடவுளாக மனிதனை வைத்திருக்கிறார். நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் காட் வந்து ஆதியாகமத்துல மனிதனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இது வேற எந்த கதையிலையும் இருக்காது. எந்த கட்டுக்கதையிலையும் மனுஷன் இதை இமேஜின் பண்ண முடியாது. அதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் த கிளாரிட்டி, அந்த தெளிவு, கடவுள் நமக்கு எப்படி தன்னுடைய வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா படிச்சிருப்பீங்க. சரியா? ஓகே. அதாவது எப்படி அந்த மனிதர்கள் கடவுளை உண்டாக்கும் போது என்னென்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. சரியா? ஓகே. சோ இந்த இங்கிலீஷ் ஸ்கிரீன் இருக்குது, அடுத்தப்பல தமிழ் ஸ்கிரீன் வச்சிருக்கிறேன். இந்த ஐடல்ஸ், இந்த சிலைகளை உருவாக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதி ஆகமத்துல சொல்லியிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. சரியா? இந்த ஏஎன்இல ரிச்சுவல்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப ஐடல்ஸுக்கு அவங்க வாயை திறத்தல் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. கடவுளுக்கு வந்து இப்ப கூட இந்த அயோத்தியில ராமர் சிலையை வைக்கும் போது அதுக்கு ஏதோ
உயிர் கொடுப்பு பிராண ஏதோ ஒண்ணு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை ஞாபகத்துல வச்சிருந்து மறந்துட்டேன். அந்த சிலைக்கு உயிர் கொடுப்பதற்காக அந்த சிலையை கொண்டு போய் அந்த அயோத்தி டெம்பிள்குள்ள வைக்கிறதுக்கு முந்தின நாள் ஏதோ ஒண்ணு பண்ணாங்க, அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. சரியா? ஓகே. இது ஒண்ணும் புதுசு இல்லை. இங்க பாருங்க, இங்க அந்த ஏஎன்ஏ கல்ச்சர்ல ஒரு சிலையை செஞ்சுட்டு அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கறதுக்காக சில விஷயங்களை அவங்க செய்வாங்க. சரியா? ஓகே. பாருங்க, பண்டைய கிழக்கு நாடுகளில் சிலைகளுக்கு ஓகே, இங்க ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருக்கணும். ஓகே, சிலைகளுக்கு அவங்க உயிர் கொடுக்கறதுக்கும் கடவுள் வந்து மனிதனை படைத்த கிடையில ஒரு ஒற்றுமை இருக்கிறது. சரியா? ஓகே, ரைட். அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புலன்களை திறத்தல், அதாவது வாயை திறக்கிறது, அதுக்கு உயிர் உள்ளதா மாற்றுறது, அப்படின்லாம் சில விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம பைபிள்ல என்ன வாசிக்கிறோம்னா, ஆண்டவர் மண்ணினால ஒரு உருவத்தை உருவாக்கி அதனுடைய நாசியில ஊதி அதுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனிதனாக மாற்றினார்னு வாசிக்கிறோம். எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இந்த மற்ற கல்ச்சர்ஸ் வந்து கடவுளை சிலையா செஞ்சு அதுக்கு உயிர் கொடுப்பாங்க. சரியா? இந்த ரெண்டு கான்செப்டையும் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சரியா? ஓகே. சோ இந்த இங்கிலீஷ் ஸ்கிரீன்ல 3 பாயிண்ட் ஒன்னா போட்டிருக்கேன். அப்படியே இந்த இங்கிலீஷ் பாக்குறவங்க பாத்துக்கோங்க. முதல்ல வந்து ஓப்பனிங் த சென்சஸ், அதனுடைய உணர்வுகளை, சோ வாயை திறக்கிறது, உயிரை கொடுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை they will do. செகண்ட் திங், they will clothe the image. அந்த ஐடலுக்கு வந்து அவங்க துணி, they will cloth, ட்ரெஸ் போடுவாங்க. அப்புறம் they will take the idol and put it in a garden. சரியா? ஓகே. Now I will not come back to the English screen. That's why I'm moving. Okay, right. பாருங்க, சிலைக்கு உடை அணிவிப்பாங்க. சிலைக்கு உயிர் கொடுத்துட்டு சிலைக்கு உடை அணிவிப்பாங்க. நீங்க பாருங்க, எல்லா இடத்துலயுமே கோயில்கள்ல சிலைக்கு அப்பப்ப ட்ரெஸ் மாத்திட்டே இருப்பாங்க. எதுக்கு இதை செய்யறாங்க? பேசாம அது ஒரு சிலை தானே, அதுக்கு ட்ரெஸ் இருக்கிற மாதிரியே சிலையை செஞ்சிருக்கலாம்ல, இதையும் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டா இங்க படைப்புல நடக்குது. பாருங்க, ஆதாம ஏவாளும் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் God gives them a dress. People are giving dress to God, God gives dress to human. இது அப்படி நீங்க பொத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். பைபிள் இஸ் கிளாரிட்டி. பைபிள் இஸ் கிளாரிட்டி. அதே மாதிரி மனிதனை படைத்து தேவன் ஏதேன் தோட்டத்துல வச்சாரு. சரியா? ஓகே. எதுக்கு? அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து நீங்க வந்து பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னாரு. அதை நீங்க தியாலஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி ஆதாமிய மீவாளை எங்க வச்சு நீங்க பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லும் போது முழு உலகத்தையும் ஏதேனை போல நீங்கள் விரிவாக்குங்கள் என்று அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அப்போ வந்து பாவம் செய்யாம இவங்க அதை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுசுமே ஏதேன் தோட்டத்தினுடைய விரிவாக்கமாக இருந்திருக்கும். இங்க ஆப்போசிட்டா நீங்க மத்த கல்ச்சர்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சிலையை செஞ்சு கொண்டு போய் ஒரு தோப்புல ஒரு தோட்டத்துக்குள்ள வைப்பாங்களாம். இது எக்ஸாக்டா அந்த ஆப்போசிட் ஆக்ஷன் நடக்கிறத நீங்க வந்து அப்சர்வ் பண்ணலாம். இதுதான் அந்த படைப்பின் கதைகள்ல நீங்க வாசித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஓகே, ரைட். இப்ப சின் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருவோம். சின் அண்ட் த ஃபால், அதுக்கு நம்ம வரப்போறோம். சரியா? ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுடைய கதையில சின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும். சரியா? God gives them a command. அவங்களுக்கு கடவுள் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. அவங்க அந்த கட்டளையை மீறுறாங்க. சரியா? அது பாவமாக மாறுகிறது. அப்போ பாவம்னா என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, ரொம்ப கிளியரா பைபிள் மட்டும் தான் ஆன்சர் கொடுக்கும். என்னது? பாவம் என்பது கீழ்ப்படியாமையை குறிக்கும். ஆதாம் ஏவாளின் கதை தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமையை பற்றியது. வேற எந்த கல்ச்சர்லயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை நீங்க பார்க்க முடியாது. சரியா? ஓகே. ஏவாளுக்கு ஒரு டெம்ப்டேஷன் வருது. ஏவாள் tempted with the idea that she could become like God by deciding for herself what is right and wrong. அப்ப நீ கடவுளை போல நீ மாறுவாயின்னு சாத்தான் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, the decision making power will come to you. சரியா? ஏவாள் தானே டிசைட் பண்ணலாம்னு யோசிக்கிறா. என்ன டிசைட் பண்ணலாம்? எது நல்லது எது கெட்டதுன்னு நானே டிசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். அப்ப அங்கதுதான் சோதனை. சோதனை என்னன்னு கேட்டாச்சுன்னா, எனக்கு யாரும் நல்லது கெட்டது சொல்லக்கூடாது, நான் தான் டிசைட் பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கும். இதுதான் மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் ஹியூமன் ஆட்டிடியூட். சரியா? ஓகே, ரைட். அப்போ நம்ம பைபிள்ல என்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பைபிள்ல இருக்கிற காட் இஸ் அ மாரல் காட். எது நன்மை எது தீமை என்பதை நிர்ணயிக்கிற அதிகாரம் கடவுளுக்கு மட்டுமே உண்டு. கடவுள் நல்லவர் என்று சொல்லும் போது கடவுளுக்கு வெளியில ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது. கடவுள் தான் நல்லவர், அவர் செய்யறதெல்லாம் நன்மை. சரியா? அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை மீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப கடவுள் ஃபெயில் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. கடவுளுடைய நேச்சுரல் கேரக்டர் தான் குட்னஸ். சரியா? ஓகே.
அப்போ கடவுளிடத்தில் இல்லாத எல்லாமே தீமை. ஆனா இங்க ஏவாள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுக்கிறா. அங்க கீழ்ப்படியாமை வரும்போதே அது சேர்ந்தே வருது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பா போனாதான் அது புரியும். சரியா? ஓகே. அப்ப இந்த அத்தாரிட்டி டு டிட்டர்மின் மொராலிட்டி, எது சரி எது தப்பு என்பதை நமக்கு இன்னைக்கு சொல்லணும்னா அந்த முழு அதிகாரமும் காட் கிட்ட இருக்கு. அப்போ பைபிள் தான் நமக்கு சொல்லணும் எது தப்பு எது ரைட்டுன்னு. we have no right to decide what is wrong or what is right. சரியா? ஓகே. அப்போ கடவுளுக்கு மட்டுமே உள்ள ஒரு அதிகாரத்தை நம்ம கையில எடுக்க கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை கடவுளை சார்ந்து நம்ம வாழ்ந்தோம்னா அதுதான் பரிசுத்தமா வாழ்றது. ஆனா நிறைய நேரத்துல இல்ல எனக்கு தெரியும், கடவுளை நீர் வாய முடிக்கவங்க அப்படிங்கிற மாதிரிதான் பீப்புள் ஆர் டாக்கிங். சரியா? இதுதான் ஃபால். அப்போ வந்து பாவம் உள்ள நுழையுது அப்படிங்கும் போதே இந்த ஃபால் தான் சின். அந்த ஃபாலிங் தான் ஃபாலிங் இன்டு சின். ஏதோ பழத்தை சாப்பிட்டதுனால பாவம் உள்ள வந்துருச்சு அப்படின்னு நம்ம வார்த்தையில சொல்லுவோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழத்தை சாப்பிடணும்னு அவன் டிசைட் பண்ணும் போதே அவன் மைண்ட்ல என்ன யோசிச்சுட்டான்னு கேட்டீங்கன்னா, இனிமே நல்லது எதுன்னு கெட்டது எதுங்கிறத கடவுள் தீர்மானிக்க கூடாது, நான் தான் தீர்மானிப்பேன்னு ஏவாள் யோசித்துறான். இதுதான் அங்க ஃபால். சரியா? ஓகே. சோ அப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல 2 தமிழ் இங்கிலீஷ் போட்டிருக்கேன். sin is rooted in disobedience and a desire for God's authority. பாவம் என்பது கீழ்ப்படியாமையிலும் தேவனுடைய அதிகாரத்தை கைப்பற்றும் ஆசையிலும் வேரூன்றியுள்ளது. இந்த லைனை நான் சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே அந்த டெவில் சாத்தா வந்து, நான் தேவனுக்கு மேலாக என்னுடைய சிம்மாசனத்தை நான் உயர்த்துவேன்னு சொன்னதுனால அவன் தாழ தள்ளப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அந்த டோன் இங்க வருது இல்ல. sin is rooted in disobedience and desire for God's authority. தேவனுக்கு மட்டுமே இருக்க வேண்டிய அந்த அத்தாரிட்டியை கைப்பற்ற விரும்புறதுதான் பாவம். அது வந்து டிஸ்ஒபீடியன்ஸ்ல வெளிப்படுது. சரியா? ரைட். ஓகே. எப்பவுமே இந்த சோதனையின் தன்மை வந்து வேறுபடும். சாத்தா வந்து ஹெவன்ல இருக்கும்போது அவன் கடவுளுக்கு மேல என்னுடைய சிம்மாசனத்தை உயர்த்துவேன்னு சொன்னான். இப்போ ஆதாம் ஏவாள் கதைக்கு வரும்போது ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிடவா வேண்டாமாங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன்னு அவ யோசிக்கிறான். நம்ம லைஃப்ல சோதனைகள் வேறு வேறு விதத்தில் வரும். இது வந்து அந்த நம்ம படைப்பின் கதையில வந்து we have only one example. நீங்க ஜீசஸ் கதைக்கு வரும்போது அங்க 3 விஷயம் வரும். சரியா? ஓகே. அவருடைய பசியை பத்தி பேசியிருப்பாங்க, கடவுளை டெஸ்ட் பண்றத பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? அந்த கிரீடினஸ், நான் உலகத்தை முழுச உமக்கு தாரேன் நீர் என்னை பணிந்து கொள்ளுன்னு சொல்லுவான். அங்க ஜீசஸ 3 இடத்துல அவன் சோதிச்சிருப்பான். சரியா? அப்ப சோதனைகள் வெவ்வேறு தன்மையில வரும். சரியா? ஓகே. சின் உள்ள வந்துச்சுன்னா இட் வில் பிரேக் அஸ், நம்மளையே உடைச்சிரும், நம்மளை கடவுளை விட்டு பிரிச்சிரும். அப்போ பாவத்துக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்தீங்கன்னா நம்மளதாமே டேமேஜ் பண்ணி we'll be getting separated from God. நம்ம பாவத்துக்கு இடம் கொடுத்தா நம்ம சின்ன விஷயமா நிறைய நேரத்துல நினைக்கிறோம், சின்ன பாவம் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம்ல. அதான் 1:9 சொல்லிருக்கலாம், நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால். அது லைசன்ஸ் கிடையாது. பாவம் எவ்வளவு பவர்ஃபுல்லா உங்களை பிரேக் பண்ணுங்கிறத நீங்க தெரிஞ்சீங்கன்னா பரிசுத்தத்து மேல இருக்கிற உங்களுடைய கவனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா எவ்ரி சின் ஹாஸ் இட்ஸ் கான்சிக்வன்ஸ். ஒவ்வொரு பாவமும் நீங்க கேர்லெஸ்ஸா செஞ்சாலும் அது உங்களை பாதிக்கும். சரியா? ஓகே, ரைட். அடுத்த கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா, sin has consequences including death. பாவம் வந்து சும்மா போகிறீங்க, அதுக்கு ஒரு பெரிய விளைவு இருக்குது. அந்த விளைவுல ஒண்ணுதான் மரணம். சரியா? ஓகே. கடைசி பாயிண்ட் பாருங்க, God shows mercy even in the face of sin. ஆனா கடவுள் வந்து ரொம்ப கருணை உள்ளவர். அவர் கருணையையும் கிருபையையும் நமக்கு காட்டுகிறார். சோ பாவம் செஞ்ச பிறகு கூட காட் வந்து நம்ம மேல அன்பு காமிக்கிறார். சரியா? ஓகே. இந்த பாவத்தை பத்தி ஒரே ஒரு விஷயம் நம்ம பாடத்துல இல்லாததுதான், ஆனா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், நான் சொல்லிட்டே போயிடுறேன். நிறைய நேரத்துல நான் ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் அடிக்கடி பேசுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, பாரு என்கிட்ட நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் நான் பக்கத்துல வச்சிருக்கேன். அதனால உன்னைய உயிரை பத்தி நீ பயப்பட வேண்டாம். ஒன்னும் இல்ல, அந்த டேபிள்ல இருக்கிற கேக்ல நான் வந்து பயங்கரமான ஒரு பாய்சனை கலந்துருக்கேன். தைரியம் இருக்கிறவங்க எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாய்சன் வந்து உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா என்கிட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க, நான் உங்களை காப்பாத்திடுவேன். சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்பேன். இப்படிதான் வழக்கமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கேட்பேன். எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பதில் சொல்றது, ஐயோ அது வேண்டாம், அது எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் அது எதுக்கு எங்களுக்கு ரிஸ்க், வேண்டாம், அந்த டேஸ்ட் எங்களுக்கு வேண்டாம்.
இல்ல நான் உங்களை காப்பாத்திடுவேன், அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த பாய்சன் உள்ள போனா அது நெடுநாளைக்கு அதனுடைய எஃபெக்ட் எங்க உடம்புல இருக்கும் அப்படின்னு அவங்க உணர்ந்து இருக்கிறார்கள், வேண்டாம் தான் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ரைட். சின் always have its consequences even after God has forgiven your sin. உங்க பாவத்தை கடவுள் மன்னித்த பின்பும் உலகத்திலே அந்த பாவம், அந்த பாவத்தினுடைய விளைவு உங்களை தொடரும். நீங்க ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா, தாவீது ஒரு பாவம் செஞ்சார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. And David went and asked God for forgiveness for the sin which he has done with Bathsheba. God forgive his sin. சரி, அதனாலதான் சங்கீதம் 51 எழுதினார். ஆனா நீங்க கதையை வாசித்து பாருங்க, அந்த ஒரு பாவத்துக்கு தாவீது சாகிற வரைக்கும் வேதனையை அனுபவிச்சார். அவர் குடும்பத்துல நடந்த அவ்வளவு வேதனைக்கும் காரணம் அந்த ஒரு பாவம். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். God will never allow him to be mocked by man. What a man sows, he will reap. இது வந்து பிரின்சிபிள். அதனால சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவத்து கூட விளையாடாதீங்க. பாவம் உங்களை அழிக்கக்கூடிய ஒரு பாய்சன். நீங்க பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அது ரட்சிப்புக்கு நேராக உங்களை வழி நடத்தும். ஆனா நீங்க செஞ்ச பாவத்துக்கு விளைவு உங்ககிட்ட உண்டு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒருத்தன் போய் தவறான பாவத்தை செய்து எய்ட்ஸை வாங்கிட்டு வந்துட்டான்னா அவன் செஞ்ச பாவத்தை அறிக்கையிட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா எய்ட்ஸ் நோய் அவன் கூட தான் இருக்கும் சாகிற வரைக்கும். அதனால பாவம், நீங்க சொல்ற சின்ன பாவமோ பெரிய பாவமோ, சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, அதனுடைய விளைவு உங்களை தொடரும் என்பதை மறந்து விடாதீர்கள். சரியா? சின் ரொம்ப டேஞ்சரஸ். சோ இதுதான் ஃபால். அப்போ அந்த ஃபால் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, காடுக்கும் மனுஷனுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை பெர்மனண்டா டேமேஜ் பண்ணிருச்சு, மாத்திருச்சு. இல்ல இது என்ன காடு தானே கோவப்பட்டுட்டு போனார் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. மனிதனுடைய குணாதிசயத்தை கெடுத்து விட்டது. காட் மனிதனோட நெருங்க வேண்டும் என்று நினைக்கிறார், ஆனால் முடியாது. ஏன்னா மனிதன் பாவத்தில் சீரழிந்து விட்டான். He was destroyed into sin. He was decayed into sin. சரியா? ஓகே. சோ ஒரு சின்ன டிசோபீடியன்ஸ் தானே, ஒரு பழத்தை தின்னதுக்கு கடவுள் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா? அப்படி யோசிக்காதீங்க. அதனுடைய விளைவு என்னங்கிறத God know. கடவுளுக்கு தெரியும் அதனுடைய விளைவு என்ன என்று. சரியா? இட் செப்பரேட்டட் மேன் அண்ட் காட். சரியா? ஓகே. சோ இந்த செப்பரேஷன் ஆனதுனால இனிமே மனுஷன் காடுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியை இழந்துட்டான். நம்ம ரோமர்ல படிப்போம் இல்லையா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இழந்துட்டான். இப்போ மனுஷன் தேவனுக்கு முன்னால நிக்க அவனாலேயே முடியாது. தேவன் அலோவ் பண்ணா கூட பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்னாடி ஒரு பாவம் உள்ள மனிதனால் நிற்க முடியாது. ஒரு கதை இப்படி சொல்லுவாங்க, ஒரு பாவியை கொண்டு போய் நீங்க பரலோகத்துல விட்டீங்கன்னா அந்த பரிசுத்தமான இடத்துல அவனால நிக்க முடியாம அவனே ஓடி போய் ஒரு ஜன்னலை கண்டுபிடிச்சு நரகத்துக்குள்ள குதிச்சிருவான். தட் இஸ் வாட் காட் இஸ். சரியா? அந்த காடு முன்னாடி இவங்களால நிக்க முடியாது. அதனால காட் அவங்களுக்கு செஞ்ச உதவிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோட்டத்தை விட்டு வெளியில போங்கன்னு அனுப்பிட்டாரு. இந்த பனிஷ்மெண்ட் பாக்குறதா பிளெஸிங்னு பாக்குறதா? So sin has separated man from God. So the result was man has to be sent out of the garden. தோட்டத்துல இருந்து மனிதன் வெளியில அனுப்பப்பட்டான். இந்த வெளியில அனுப்பப்படுறான் பாருங்க, இதை நான் போன ஸ்டடியில உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. sin, exile and then restoration. பாவம், தண்டனை, அதுக்கப்புறம் மீண்டும் சீர்திருத்தம். இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப கண்டினியூ ஆகும். SER அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கும். சரியா? ஓகே. இதேதான் பைபிள் முழுசும் சுத்தி சுத்தி வரும். பாவம் செஞ்சா அடுத்தாப்புல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க, நித்திய ஜட்ஜ்மெண்ட், எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் வேற. அது செகண்ட் கம்மிங் அப்போ நடக்கும் இல்லையா, அப்போ பெர்மனண்டா நரகத்தை, அதுதான் நியாயம், ஆக்சுவலா பனிஷ்மெண்ட். அது வரைக்கும் இருக்கிறது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். நம்மளை காப்பாத்துறதுக்காகவே நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காரு. எப்படி பெற்றோர் பிள்ளைங்களை அடிச்சு திருத்துறாங்களோ அதே மாதிரி நம்மளை அடிச்சு திருத்துறதுக்கு தான் கர்த்தர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. திருந்தாமலே போனா கடைசியில அந்த பனிஷ்மெண்ட் போய் தான் நம்ம வாங்க போறோம். சரியா? ஓகே. சோ இந்த ஃபாலுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டா, இட் இஸ் நாட் வாட் காட் வாஸ் குரூயல். கடவுள் ரொம்ப கொடூரமா அவங்களை தோட்டத்தை விட்டு வெளியில அனுப்பல. இவங்களால கடவுள் முன்னாடி நிக்க முடியாது, வெளியில அனுப்பித்தான் ஆகணும். சரியா? ஓகே. அடுத்தாப்புல பாருங்க, காட் இஸ் மர்சிஃபுல். சரியா? ஓகே. இதுல ரெண்டு வார்த்தை ஹைலைட் பண்ணிருப்பேன். அது உங்கள்கிட்ட ஒரு ஃபியூ சின்ன விஷயத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். இதுவும் நம்ம LMSல இல்லாததான், ஆனா உங்களுக்கு சொல்லித்தரேன்.
பாவம் செஞ்ச உடனே கடவுள் வந்து மனுஷன் மேல கோவப்பட்டு தூக்கி வெளியில போட்டிருக்கலாம். ஆனா அப்படிலாம் போடல. காட் வாஸ் கிரேசி, என்ன மர்சிஃபுல். அந்த வேர்டை நான் மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. காட் வாஸ் மர்சிஃபுல், கருணை உள்ளவர். சரியா? ஓகே. அந்த கருணை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பாவத்துக்கு தகுந்த தண்டனையை உடனே கொடுக்கல. சொல்லியிருந்தாரு, இதை சாப்பிடுறதுனால நீ சாகவே சாவேன்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு ஆதாம ஏவாளும் செத்து போயிருந்தா, நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அப்போ குழந்தையே கிடையாது. So the human race is end with that. முடிஞ்சு போச்சு. It was God's mercy which postponed the death little later so that they can have their children. கடவுள் வந்து கிருபை கருணையாக அவங்களுக்கு கூட கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸை கொடுத்து இந்த மனித இனத்தை அப்படியே வழி நடத்திட்டு வந்திருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ரைட்? ஓகே, ரைட். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, அந்த கருணை மட்டும் அவர் காட்டல. ஹி வாஸ் கிரேஷியஸ். அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை உண்டாக்கி கொடுத்தார். அந்த ட்ரெஸ் வந்து சிம்பலிசம் ஃபார் சால்வேஷன். சரியா? நீதியின் ஆடை அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த அந்த பாவத்துக்கு பின்னாலையும் கடவுள் ரொம்ப கொடூரமா நடக்கவே இல்லைங்க. கடவுள் ரொம்ப அன்புள்ளவருங்கிறத காமிச்சார். ஹி வாஸ் மர்சிஃபுல் அண்ட் ஹி வாஸ் கிரேஷியஸ். தேவன் கருணையுள்ளவராகவும் கிருபையுள்ளவராகவும் அவர் நடந்து கொண்டார். இந்த ஒரு நாள் சமீபத்துல நான் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தேன். அப்போ ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டேன். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உங்களுக்கு அர்த்தத்துல வித்தியாசம் தெரியுமா? மர்சி அண்ட் கிரேஸ், இல்லைன்னா கருணை கிருபை ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டேன். இதை நம்ம நிறைய யோசிக்க மாட்டோம். நிறைய நேரத்துல நம்ம ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி மாத்தி யூஸ் பண்ணிக்குவோம். சரியா? கருணை என்பது கிருபை அல்ல, கிருபை என்பது கருணையை விட மேலானது. எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம ஒரு தண்டனையை அனுபவிக்கணும். அந்த தண்டனைய நமக்கு கொஞ்சம் குறைக்கணும்னு கேட்கறதுக்கு பேரு கருணை. பாருங்க, மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவன் கருணை மனு போடுவான், mercy petition போடுவான். when a death penalty is given, they will ask for mercy petition. இந்த மரண தண்டனைய, டெத் பெனால்ட்டிய எங்களுக்கு லைஃப் சென்டென்ஸா மாத்துங்க, ஆயுள் தண்டனையா மாத்துங்கன்னு மெர்சி பெட்டிஷன் போடுவாங்க. யாருக்கு இருக்கு? பிரசிடென்ட்டுக்கு. அவர் கருணை காமிச்சாருன்னா தண்டனையை குறைப்பார். ஓகே, மரண தண்டனையில இருந்து உனக்கு ஆயுள் தண்டனை தாரேன், நீ ஜெயில இருந்துக்கன்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். இது வந்து தண்டனையை குறைப்பதுதான் கருணை. நம்ம நியாயமா சாக வேண்டியவர்கள் நம்ம சாகாம இருக்கிறோமே, இது கருணை. சரியா? இப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்டவனுக்கு தண்டனையை குறைச்சது மட்டும் இல்லாம உனக்கு மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளமும் தாரேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு கிரேஸ். புரியுதா? ஏன்னா கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா. தண்டனையை குறைக்கிறது தாங்க கருணை. கருணை மனு போட்டா குறைப்பாங்க. கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு கிஃப்ட். அப்படின்னா என்னன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம பாவம் செஞ்சதுக்கு நமக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சு பாருங்க, அவர் ஆண்டவர் வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டார், சால்வேஷனை கொடுக்கிறார். அது வந்து சிம்பலிசம். சரியா? ஓகே. அப்போ தேவன் நமக்கு தருகிற இந்த பெரிய ரட்சிப்பு என்பது கிருபையை குறிக்கிறது. He was giving. mercy is நம்ம பாவத்துல இருந்து நம்மளை விடுதலையாக்குறது. சரியா? நம்ம தண்டனையை குறைக்கிறது. ஆனா கிருபை என்பது நமக்கு ரட்சிப்பை கிஃப்டா தருவது. ரெண்டு பெரிய வித்தியாசம். கிரேஸ் வில் டேக் ஓவர் mercy. சரியா? ஓகே, ரைட். சில நேரத்துல கடவுளுடைய mercy நமக்கு வேணும், சில நேரத்துல, ஆனா எல்லா நேரத்திலயும் அவருடைய கிருபை நமக்கு வேணும். சரியா? ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இப்ப அடுத்த ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன கேட்டீங்கன்னா, ஃபால்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, God made us in his image. கடவுள் மனிதனை தேவனுடைய சாயலில் உருவாக்கினார். அப்படின்னா நமக்கு கடவுளுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள இருந்தது. சரியா? அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அது வந்து கெடுக்கப்பட்டு விட்டது. ஆனா கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆகல. இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி லாஸ்ட். அது முழுசுமாக நம்ம இழக்கவில்லை. அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா வாசித்து பாருங்க. நீங்க பாருங்களேன், கடவுளை அறியாதவர்களும் நிறைய நல்ல விஷயம் செய்வாங்க இல்லையா? நீங்க கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் நல்ல வேலையே செய்யலையான்னு கேளுங்க, எல்லாரும் செய்வாங்க. அன்பிலீவர் கூட பிள்ளைங்க கிட்ட, அவங்க சொந்த பிள்ளைங்க கிட்ட அன்பா இருப்பாங்க, இருக்காங்கல்ல. அவங்களுக்கு கூட மனசாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தவறுகளை செய்ய மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அந்த காட்ஸ் இமேஜ் கரெக்ட் ஆச்சு, ஆனா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகல. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நல்ல ஈவை எப்படி கொடுக்கறதுக்கு அறிந்திருக்கிறான்? பிகாஸ் காட்ஸ் இமேஜ் இஸ் ஸ்டில் தேர். கடவுளுடைய சாயல் இன்னும் இருக்கு. அதனாலதான் நம்ம மிருகத்துல இருந்து வேறுபட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
சோ கொஞ்சம் காட்ஸ் இமேஜ் நமக்குள்ள இருக்கு, ஆனா கொஞ்சம் கரப்ட் ஆயிருச்சு. ஆனா என்ன, கொஞ்சம் கரப்டானா நம்ம கடவுளுக்கு முன்னாடி நிக்க முடியாது. அந்த கரப்டான ஏரியாவையும் பரிசுத்தப்படுத்தி நம்மை முழுமை பெற வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுய முயற்சியில நடக்காது. God has to give us the Holy Spirit. கடவுள் நமக்கு பரிசுத்தாவியானவரை கொடுத்து, நம்மளும் அது கூட நம்ம பரிசுத்தாவியானவரோடு கூட கோஆபரேட் பண்ணி, நம்ம எவ்ரிடே we have to kill sin in our flesh. பாவத்தை நம்முடைய மாம்சத்திலே கொல்ல வேண்டும். இது வந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்க, சரியா? நீங்க மத்த எபேசியருங்கெல்லாம் வாசிங்கன்னா, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் போட்டிருக்கும். என்ன, அந்த கரப்டட் பார்ட்டை ரெக்டிஃபை பண்றதுக்கு, சரி பண்ணுவதற்கு தேவன் முயற்சி எடுக்கிறார். தேவனுடைய பரிசுத்த சுபாவத்தை பிரதிபலிக்கும் திறன் நம்ம இழந்து விட்டோம். அந்த சாயலை மீட்டெடுக்கத்தான் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் பிதாவினுடைய திட்டத்தின்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். இந்த பாவம் கடவுளையும் மனுஷனையும் பிரிச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ காட் என்ன பண்றாருன்னு பாருங்க. மனுஷன் அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் கடவுளுக்கு பக்கத்துல வரவே முடியாது. நோ பாசிபிலிட்டி. அப்போ காட் எஸ்டாப்ளிஷஸ், கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை, ஒரு 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 வழியை ஏற்படுத்துகிறார். தோ இட் இஸ் டெம்பரவரி, ஒரு டெம்பரவரி வழியை தான் அவர் ஏற்படுத்துறாரு. அந்த ஸ்கிரீனை மாத்தும் போது நீங்க இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷை வாசித்துக்கோங்க, தமிழ் வாசிக்கிறவங்க தமிழை வாசித்துக்கோங்க. சரி, நான் ஸ்கிரீன் அப்படியே மாத்தி கொண்டு வருவேன். காட் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெம்பரவரி ஏற்பாடு, ஒரு டெம்பரவரி மீன்ஸை கிரியேட் பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலிகளை செலுத்தி ஒரு டெம்பரவரியா அந்த பாவத்தை கவர் பண்ணி அவங்க தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். இது அடுத்த கருணையா, கிரேஸா, மெர்சியா, கிரேஸா, நீங்க தான் யோசிக்கணும். சரியா? சோ அவன் கொடுக்கிறார். அப்ப தற்காலிகமாக கடவுள் வந்து அவங்க கடவுளை நம்ம அணுகுவதற்கு பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல இல்ல, பழைய ஏற்பாட்டுல பலி சிஸ்டத்தை, இந்த பலி கொடுக்கிற சிஸ்டத்தை காட் ஏற்படுத்தினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மிருகங்களுடைய ரத்தம் வந்து எந்த பாவத்தையும் நீக்காதுன்னு நமக்கு எபிரேயர் நிருபம் தெளிவா சொல்லுது. ஆனா பழைய ஏற்பாட்டுல அவங்க மிருகங்களை தான் பலி கொடுத்தாங்க. அது ஒரு டெம்பரவரி ஏற்பாடு. அந்த டெம்பரவரி பலியை கொடுத்துட்டு அவங்க கடவுளுக்கு முன்னாடி நிக்க முடியும். ஏன்னா காட் வில் ரிமெம்பர் ஒன் டே ஜீசஸ் இஸ் கோயிங் டு பி சாக்ரிஃபைஸ். அதனால கடவுள் அவங்கள பொறுத்துக்குவார். கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியெல்லாம் கிடையாது, அக்செப்ட் எல்லாம் பண்ண முடியாது, பொறுத்துக்குவார், டாலரேட் பண்ணிக்குவார். இதுதான் அங்க நடந்துச்சு. சரியா? ஓகே. அப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஏன் இந்த பலிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்றால், they are not permanent solution. அதெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன் எல்லாம் கிடையாது. they were temporary means for forgiveness. சரியா? உங்களுடைய பாவம் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? மூடி வைக்கிறதுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் பாருங்க. ஒரு குழந்தை வந்து வீட்டுல நடுவுல அசிங்கம் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவோம்னா, அது அப்படியே இருந்தா பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கும், மூடிடுவோம். கொஞ்சம் மண்ணள்ளி போட்டோ இல்ல ஏதோ ஒரு பேப்பர் போட்டோ மூடிடுவோம். ஆனா அது எங்க இருக்கு? அசிங்கம் அங்கதான் இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டோம்? மூடிட்டோம். மூடின உடனே நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுதான் மிருகங்களுடைய பலி செஞ்சுச்சு. டெம்பரவரிலி கவர்ட், நாட் பெர்மனன்ட்லி ரிமூவ். எப்போ பெர்மனண்டா ரிமூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுக்கும் போது அவர் சகல உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். அப்போ பாவம் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிருச்சு. அசிங்கத்தை எடுத்து தூர போட்டு சுத்தமா தொடச்சு தரைய கிளீன் பண்ணியாச்சு. சரியா? ஓகே. சோ அப்போ பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்துச்சுன்னா, பலிகள் எல்லாம் டெம்பரவரி மீன்ஸ், மறந்துடவே கூடாது. இது அந்த யூதர்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து பலியானது நம்ம பாக்குற மாதிரி பார்க்கல இல்லையா? ஆனா அவங்களுக்கு என்ன தெரியணும்னா, அவங்க விசுவாசத்தினாலே தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்க எபிரேயர் 11 அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டார்கள், கிரியைகளினாலே அல்ல என்று சொல்லி இருக்கும். சரியா? ஓகே. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த பலி வந்து ஒரு டெம்பரவரி ஏற்பாடு. சரியா? ஓகே. இன்னொரு விஷயம் நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க, எல்லா கல்ச்சர்லயுமே இந்த பலி கொடுக்கிற வழக்கம் இருக்கும். சரியா? ஓகே. திரும்ப நான் இங்கிலீஷ் ஸ்கிரீன்ல இருக்கும்போது நீங்க இங்கிலீஷ் பார்க்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நிறைய கல்ச்சர்ஸ்ல நீங்க இந்த பலி கொடுக்கிற பழக்கத்தை பார்க்கலாம். ஆனா அது எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா யாருக்கும் சொல்ல தெரியாது. சரியா? ஓகே. சோ அதே மாதிரி
பைபிள்ல மட்டும்தான் இந்த பலியை தேவன் ஏற்படுத்தி ஒரு டெம்பரவரி மீன்ஸா கொடுத்தாருங்கிறது இருக்கும். மத்த எந்த கல்ச்சர்லயும் இது இருக்காது. சரியா? ஓகே, இட்ஸ் அ டெம்பரவரி மீன்ஸ். அப்ப எல்லா கல்ச்சர்லயும் பலி கொடுப்பாங்க, ஆனா எதுக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா எங்கேயோ இருந்து இவங்க அந்த முறையை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இது நீங்க அப்படியே நீங்க பின்னால போனீங்கன்னா, நமக்கு முதல் சில அதிகாரங்கள்ல, ஆதியாகமத்தினுடைய முதல் அதிகாரங்கள்ல நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் சொல்றோம் இல்லையா, அங்க நிறைய விஷயங்கள் எழுதப்படல. ஆபேலும் பலி கொடுத்தார், ஆபிரகாமும் பலி கொடுத்தார். இந்த பலி கொடுக்கிற வழக்கம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலே வந்துருச்சு. நியாயப்பிரமாணம் மோசையினாலே கொடுக்கப்பட்டுச்சு. அங்கதான் லேவியர் ஆகமத்துல எந்த பலியை எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா பலி கொடுக்கிற வழக்கம் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. So God established the sacrifice before that. அது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காயினுக்கும் ஆபேலுக்கும் சேர்த்துக்கும் தெரிஞ்சிருந்திருக்கு. சரியா? ஓகே, பாருங்க, நோவா பலி கொடுப்பார். அப்ப அந்த பலி என்பது நமக்கு அங்க கிளாரிட்டி கொடுக்கல, நியாயப்பிரமாணத்துல ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்குது. அப்போ அந்த பலி என்பது ஒரு டெம்பரவரி மீன்ஸ். பாருங்க, ஒரு ஆட்டை வெட்டி தான் அந்த தோலை எடுத்து ஆதாம் ஏவாளுக்கு அவர் ஆடையாக கொடுத்தார். அங்க அந்த பலி என்கிற கான்செப்ட் அங்க உள்ள வந்துருது. சரியா? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து அந்த தேவன் வந்து அந்த ஆதியாமத்துல சொல்லும் போது அங்க இயேசு கிறிஸ்துவைத்தான் அவர் முன்னறிவிக்கிறார். சரியா? ரைட், ஓகே. இப்போ ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, துன்பம், மரணம், தேவனிடத்துல இருந்து பிரிவு, இது எல்லாம் இருக்குது. இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம எல்லா பாடுகளையும் அனுபவிக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், எல்லாமே டெம்பரவரி அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? ஓகே. சோ சின் ஹேட் அ கான்சிக்வன்ஸ், அது இருக்கும். சரியா? ஓகே. ஆனா ஒரே ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, நம்மளும் பிள்ளைங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம் இல்லையா? ஏன் கொடுக்குறோம்? அவங்க பெர்மனண்டா கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்ம சில நேரத்துல பனிஷ்மெண்ட்டை கொடுத்து தான் அவங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. காட் இஸ் ஆல்சோ டூயிங் தட். சரியா? ஓகே. நீங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி பார்க்கும்போது கூட அவர் மனிதனாக வந்தபடினாலே தாம் அடைந்த பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று இருக்கும். பாடுகள் எல்லாம் நீக்க மாட்டாருங்க. உலகத்துல இருக்கிற வரைக்கும் பாடுகள் உண்டு. இந்த பாடுகள் உங்களை ஷேப் அப் பண்ணும். அப்ப கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அதாவது மாறு உடையில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த கஷ்டங்கள். இந்த உபத்திரவம் எல்லாம் நம்மள நித்திய சந்தோஷத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. சரியா? ஓகே, ரைட். சாக்ரிஃபைஸ் வாஸ் அ டெம்பரவரி மீன்ஸ் ப்ரொவைடட் பை காட். அப்பதான் அவங்க போய், நீங்க அப்படியே பழைய ஏற்பாட்டுல அப்படியே நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் அங்க போய் கடவுளுக்கு முன்னால அந்த என்ன அந்த பாவ நிவர்த்தி செய்கிற நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த பிரதான ஆசாரியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்தத்துக்குள்ள தெளிச்சுட்டு அவங்க கடவுளுக்கு முன்னாடி நிக்க முடியும். சரியா? இட் வாஸ் த டெம்பரவரி மீன்ஸ். இன்னைக்கு நம்ம பலியே கொடுக்கறது இல்லை. ஏனென்றால் ஒன்ஸ் ஃபார் ஆல் the blood of Jesus has been shed for us. ஒரே முறை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினாலே நமக்கு நினைக்கிறப்பெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. நம்மள நிறைய ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வந்து குழப்பி அடிச்சு ஆராதனைன்னா அந்த கையை தூக்கிட்டு பாடுறது, குதிக்கிறதுன்னு எல்லாம் டீச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்ல. நல்ல அந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த பாவம், அந்த பரிசுத்தம், ஆண்டவருடைய வழிகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். இதுக்குதான் நம்ம வேதத்தை தெளிவாக படிக்க வேண்டும். சரியா? ஓகே. சோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். என்னன்னு கேட்டா, எப்படிப்பட்ட பலிகளை தேவன் ஏற்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 பலிகள் முக்கியமா லேவியராகமத்துல இருக்கும். ஒருவேளை நீங்க லேவியராகமத்தை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேண்ட் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், கில்ட் ஆஃபரிங், இல்லைன்னா காம்பன்சேஷன் ஆஃபரிங். இந்த மூணையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. சரியா? ஓகே. சோ அந்த பர்ன்ட் ஆஃபரிங் அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாதிதான், நான் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியதான். ஆனா நான் முழுமையாக என்ன இப்போ உம்ம கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். கம்ப்ளீட்லி ஐ எம் சரண்டரிங் யூ டு யூ. அதுல அதுக்கு மேல எதுவுமே இல்லை. இதுதான் பர்ன்ட் ஆஃபரிங் உடைய ரைட் மீனிங். சரியா? ஓகே. பாவங்களுக்கு பரிகாரமாக நான் என்ன மறுபடியும் உம்ம ஒப்பு கொடுக்குறேங்கிறதா பர்ன்ட் ஆஃபரிங். பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேர்லெஸ்ஸா நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன். அது கேர்லெஸ்ஸா இருந்தாலும் பாவம் பாவம் தான். கரண்ட் நீங்க தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும், கரண்ட் ஷாக் அடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்க தொட்டாலும், அதுல கரண்ட் இருக்குன்னே தெரியாம கரண்ட் ஷாக் அடிக்கும்னு தெரியாம இருந்து நீங்க தொட்டா கூட ஷாக் அடிக்கும். சோ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் பாவம் பாவம் தான். அப்போ நம்ம வந்து கடவுள் முன்னாடி நிக்க முடியாது. அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துவதற்கு தான் இந்த பாவ நிவாரண பலி அல்லனா சின் ஆஃபரிங்.
நான் ரொம்ப பிரீஃபா நான் சொல்றேன். நீங்க எல்எம்எஸ்ல கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேல நீங்க படிக்கணும்னு நினைச்சா லேவியராகமத்துல எந்த பலிகள்லாம் எதுக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா படிங்க. உங்களுக்கு ஒரு அசைன்மெண்டே இருக்கும். ஒரு பலியை எடுத்து நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே. ஒரு ஒரு நிமிஷம் நான் வந்து உங்களுடைய எல்எம்எஸ்ல நீங்க எழுதியிருந்த சில விஷயங்களை நான் பார்த்து கொண்டு வந்தேன். அதுல இருந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வீக் உடைய ரிப்போர்ட், சரியா? டிஸ்கஷன் ஃபோரம் இன் இங்கிலீஷ் 2 பேர் எழுதியிருந்தீங்க. ஒன்னு வந்து மீனா பியூலா எழுதியிருந்தீங்க. நீங்க வந்து முதல் கிளாஸுக்கு முன்னாடி எழுதியிருந்தீங்க. உங்களுடைய பதில் ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இல்ல. சரியா? நீங்க கொஞ்சம் திரும்ப போய் அதை திருத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். மத்த யாருடைய பதிலையும் நான் நேத்து செக் பண்ணும்போது பார்க்கல. இன்னைக்கு யாரும் பதில் எழுதிருக்கீங்களான்னு தெரியாது. தயவு செஞ்சு டிஸ்கஷன் ஃபோரம்ல உங்க பதிலை நீங்க தயவு செஞ்சு எழுதுங்க. ஜெடி சாமி, அது யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். சரி, பேரை மட்டும் தான் நான் சொல்றேன். ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. ஐ கிரேட்லி அப்ரிஷியேட் ஹூவர் இஸ் த ஜெடி சாமி. உங்களுடைய பதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரியா? ஓகே. அடுத்தப்புல வந்து ரிஃப்ளெக்ஷன் அசைன்மெண்ட், அந்த ஜெடி சாமி மட்டும் தான் எழுதியிருந்தீங்க. ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. நீங்க நல்லா ஸ்டடி பண்ணிருக்கீங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி படிங்க. மற்றவங்களும் இங்கிலீஷ் குரூப்ல இருக்கிறவங்க ஜெடி சாமி எழுதியிருக்கிற பதில நீங்க போய் பார்க்க முடியும், பாருங்க. நல்லா எழுதியிருக்காங்க. சரியா? ஓகே. தமிழ்ல அந்த சிந்தனை பயிற்சி, சரியா, அந்த ரிஃப்ளெக்ஷன் அசைன்மெண்ட் ஷெர்லி ஜாஸ்வா எழுதியிருந்தாங்க. நல்லா எழுதியிருந்தாங்க. வேற யாரும் எழுதல. கலந்துரையாடல் யாருமே எழுதல தமிழ்ல. சரியா? ஓகே. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து உங்களுடைய இந்த கோர்ஸ் எண்ட்ல உங்களை பத்தி நான் ரிப்போர்ட் கொடுக்கும்போது இதை வச்சுதான் நான் கொடுப்பேன். ஸோ ஐ என்கரேஜ் யூ. உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் தெளிவா நீங்களே திங்க் பண்ணி அந்த பதில்களை கொடுங்க. சரி, நான் கிளாஸ் எடுத்து முடிச்ச பிறகு கூட உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்ச பிறகு கூட நீங்க போய் அந்த பதிலை எழுதலாம். அதுக்கு முன்னாடியே நீங்க எழுதி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி, நீங்க கேள்விகள்லாம் அப்பதான் உங்களுக்கு வரும். அதுக்கு தான் அதை கொடுக்குறோம். சரியா? ஓகே. சோ அதனால கண்டிப்பா அந்த எல்எம்எஸ்ல கொடுத்திருக்கிற வேலைகளை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியா? ஓகே. கில்ட் ஆஃபரிங். இந்த கில்ட் ஆஃபரிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த ஸ்கிரீனை மாத்தும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழ் இங்கிலீஷ் நீங்க வாசிக்கோங்க. சரி, கில்ட் ஆஃபரிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல பாவம் செஞ்சிருப்போம், தப்பு செஞ்சிருப்போம், அது அடுத்தவங்களுக்கு விரோதமா இருக்கும். நான் செஞ்ச ஒரு செயல் மற்றவனுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கும். அப்படி ஏற்படுத்தி இருந்தா நான் சாரின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் வாக் அவுட் பண்ணி போயிட முடியாது. காடு கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாம் போயிட முடியாது. அப்போ நான் வந்து எந்த இழப்பை நான் ஏற்படுத்தினேனோ, வாட் டேமேஜ் ஐ ஹவ் காஸ்ட் டு another person which must be paid by me. யாருக்காவது நான் ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருந்தால் அதை நான் காம்பன்சேட், அதாவது நான் அவங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். அதுதான் அந்த கில்ட் ஆஃபரிங்ல வருது. சரியா? ஓகே. அது வந்து என்னன்னு கேட்டேன்னா, அது இன்டென்ஷனல் சின். சரியா? ஓகே. நான் வந்து கொள்ளை அடிச்சிட்டேன், களவு செஞ்சிட்டேன் அப்படின்னா திருப்பி கொடுக்கணும்லாம் அங்க வரும். சரியா? ஓகே. சோ 3 வகையான ஆஃபரிங் இருக்கு. பர்ன்ட் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், கில்ட் ஆஃபரிங். சரியா? கில்ட் ஆஃபரிங் இன்னொரு பேரு காம்பன்சேஷன் ஆஃபரிங். தமிழ்ல பாத்தீங்கன்னா குற்ற நிவாரண பலி, இல்லைன்னா அது பதிலீடு செய்யும் பலின்னு சொல்லலாம். சரியா? காம்பன்சேஷன். சரியா? ஓகே. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ தகன பலி என்பது முழுமையாக எரிக்கப்படும். பாவ நிவாரண பலி அது மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற பலி. இந்த 3 பலி போக இன்னொரு ஸ்டேட் வரும், கிரெயின் ஆஃபரிங் சொல்லுவாங்க. இது போஜன பலி என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்னொன்னு வந்து பீஸ் ஆஃபரிங். அந்த 3 பலியும் வந்து பாவத்தோட ரிலேட்டட். சரியா? ஓகே. இந்த 2 பலியும் என்னன்னு கேட்டா ஆண்டவரோடு உள்ள ஃபெல்லோஷிப்புக்கு ரிலேட்டட். நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக, ஆண்டவருக்கோடு கூட என்னுடைய உறவை நான் சரி செய்து கொள்வதற்காக, ஆண்டவரோடு கூட நான் உறவாடுவதற்காக இந்த பலி. காடு தான் எனக்கு எல்லா ப்ரொவிஷனும் தராரு. என்னுடைய வயல்ல விளைஞ்ச விளைச்சலுக்கு பின்னால இருக்கிறது காடு தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்து காடுக்கு கொடுக்கிற ஒரு தேங்க்ஸ் கிவிங் தான் இந்த போஜன பலி, இல்லைன்னா தானிய பலி, கிரெயின் ஆஃபரிங். சரியா? சமாதான பலி என்பது கடவுள் எனக்கு செய்த ஒரு நன்றியை நான் நிறைவேற்றுவதற்காக, இல்ல ஆண்டவரே நீர் எனக்கு இப்படி செய்யும், நான் உமக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன், நீங்க வந்து ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டு அதுக்காக கிடைக்கிறது. இப்ப நான் உங்களை அப்படி செய்ய சொல்லல, பழைய ஏற்பாட்டுல. சரியா? ஓகே. சமாதான பலி என்பது கொடுக்கப்பட்டது. அப்போ பீஸ் ஆஃபரிங், கிரெயின் ஆஃபரிங், இந்த 2 ஆஃபரிங், ஒரு 5 ஆஃபரிங். சரியா? ஓகே. இதுல எல்எம்எஸ்ல கொஞ்சம் ரொம்ப தெளிவாவே கொடுத்திருப்பாங்க. அதை கொஞ்சம் நீங்க வாசித்து பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஓரளவு விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரியா? ஓகே. நீங்க வந்து கொஞ்சம் போய் பாருங்க. சரியா? ஓகே. அப்ப இந்த பலிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 நோக்கத்தை அப்படியே முன்னாடி வச்சிருக்கேன் பாருங்க. டு அட்டோன் ஃபார் சின் அண்ட் சீக் ஃபர்கிவ்னஸ். சரியா? பாவத்துக்கு பரிகாரம் செய்து மன்னிப்பை பெறுவதற்காக உங்களுக்கு நீங்கள் பலிகளை செலுத்த வேண்டும். இது டெம்பரவரி தான் பழைய ஏற்பாட்டுல. சரியா? ஓகே. சோ நமக்கு அல்டிமேட் பலி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்.
ரெண்டாவது பாருங்க, டு ரெஸ்டோர் த ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப் வித் காட். தேவனோடு உள்ள உறவை நம்ம சரிப்படுத்தி கொள்ளவும் ஆண்டவரோட ஐக்கியப்படுவதற்காகவும் இந்த பலிகள் கொடுக்கப்பட்டது. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா, தேவன் தான் எனக்கு எல்லா போஷிப்பையும், அதாவது எனக்கு தேவையான உணவு உடை எல்லாத்தையும் அவர் தான் தாராரு அப்படிங்கிறத நான் அக்னாலேஜ் பண்றதுக்காக, சரியா, அதை நான் நினைவுபடுத்தி அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக நான் செலுத்துகிற பலி தான் இந்த முதற்கனியை கொண்டு வர்றது, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃபரிங், இந்த என்ன சொல்றது, இந்த போஜன பலி, அதெல்லாம் அது கூட சேர்ந்தது. சரியா, ஓகே. சோ இதெல்லாம் அங்க வந்துருது, இந்த பீஸ் ஆஃபரிங் அதெல்லாம் அது கூட சேர்ந்துரும். சரி, நாலாவது ஒண்ணு வச்சிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா கான்சக்ரேட். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை பரிசுத்தப்படுத்தி ஊழியத்திற்கு என்று ஸ்பெஷலா வந்து நீங்க ஆசாரியர்களுக்கு தான் அந்த கான்சக்ரேஷன் நடத்துவாங்க. அர்ப்பணிப்பு பலி ஆர்டினேஷன் நடத்தும் போது ஆரோனும் அவருடைய குமாரர்களும் அபிஷேகம் பண்ணும்போது இந்த பலி செலுத்தப்பட்டது. சரியா, இது வந்து நாலாவது ஒரு வகையான பலி. இது அந்த 5 பலிகளுக்குள்ள இது அடங்காது, இது வித்தியாசமான ஒரு பலி. சரியா, ஓகே, ரைட். 5 பலியும் அந்த 3 சிஸ்டத்துக்குள்ள அடங்கிருச்சு. அல்டிமேட்டா எல்லா பலியுமே இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுது. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம்ல, பஸ்கா என்று சொல்லும் போது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் சொல்லி, அதே மாதிரி எல்லா பலிகளுமே ஒரு வகையில இயேசு கிறிஸ்துவ தான் சுட்டி காட்டுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நித்தியமான நிரந்தரமான ஒரு பலி. அது வரைக்கும் செலுத்தப்பட்ட எல்லா பலியும் டெம்பரவரி தான். அதனால இயேசு கிறிஸ்து பலி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஷேடோ, அந்த நிழலாட்டமான எந்த பலியுமே தேவையில்லை என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். சரியா, சோ அப்ப எல்லா பலியும் அல்டிமேட்டா இயேசு கிறிஸ்துவை பாயிண்ட் அவுட் பண்ணுச்சு அப்படிங்கிற காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, ஓகே, ரைட். 3 நாள் பாடங்களை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 4வது நாள் பாடத்துக்கு வர்றோம். நீங்க பாத்தீங்கன்னா படைப்பை பத்தி நம்ம பேசணும். சரியா, அடுத்தாப்புல வந்து பாவம் எப்படி மனுக்குலம் வீழ்ந்தது என்பதை பத்தி நம்ம பேசணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டெம்பரவரி மீன்ஸ், ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு டெம்பரவரியா மனிதன் போவதற்காக அவர் ஏற்படுத்தின ஒன்றை பத்தி பார்த்தோம். இங்க வந்து நம்ம இயேசு கிறிஸ்து தான் அல்டிமேட் சொன்னாலும் அதை நம்ம ரொம்ப ஆழமெல்லாம் பார்க்கல. ஏன்னா நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல பழைய ஏற்பாட்டை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்குவோம். சரியா, ஓகே, ரைட். இப்போ 4வது நாள் பாடத்துக்கு வர்றோம். இது வந்து நேரேட்டிவ் அப்படின்னா கதை கூறும் அமைப்பு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலவங்களுக்கு கேள்வி வந்துச்சு. போன கோர்ஸ் நான் நடத்தும் போது டைரக்டா அவங்க படிச்சுட்டு வந்தவொடனே இப்படிதான் கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நீங்க பைபிள் ஸ்டடி எடுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. பஞ்சாகமத்தின் பெரும்பகுதி கதை விவரிப்புகள், உண்மையில் ஓட்டி பழைய ஏற்பாட்டில் 1/3 கதை. சரியா, ஓகே. எந்த புக்லாம் பாத்தீங்கன்னா, யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், எல்லாமே கதை. அதுக்கப்புறம் தான் இந்த ஞான இலக்கியம் என்று சொல்லப்படுகிற விஸ்டம் லிட்ரேச்சர் வருது. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, அதெல்லாம் வந்து ஞான இலக்கியங்கள். சரியா, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன புக் ஆரம்பிச்சிடும். அது வேற ஒரு டைப், அது வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியது. அப்ப நீங்க கதை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த புஸ்தகங்கள்லாம் கதை புஸ்தகங்கள், கதை வாசிக்கிற மாதிரியே நீங்க வாசித்தரலாம். சரியா, ஓகே. சோ படைப்புல இருந்து ஆரம்பிச்சு அந்த சிறையிருப்புக்கு போயிட்டு திரும்பி வர்றது வரைக்கும் உள்ள கதைகளை நீங்க பாத்தீங்கன்னா கதை தான். நம்ம வந்து ஸ்பெஷலா இந்த பாடத்துல வந்து பஞ்சாகம கதை அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன் பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பாடத்துல ஒன்லி பென்டாடெக்கோட நம்ம நிறுத்திக்குவோம். நம்ம பின்னால வந்து ராஜாக்களை பத்தி எல்லாம் நம்ம படிப்போம். அதனால அது அங்க போகும்போது நம்ம அதை பார்த்துக்குவோம். சரியா, ஓகே, ரைட். அப்போ நம்ம படைப்பை பற்றியும் மனிதனுடைய வீழ்ச்சியை பத்தியும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம கதையா பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து பஞ்சாகமத்துக்கு வரோம். பஞ்சாகமம்னா என்னன்னு யோசிக்காதீங்க. மோசையிலிருந்து 5 ஆகமங்கள், அதை பென்டாடெக்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், பஞ்சாகம்னு சொல்லுவாங்க, சிலவங்க 5 ஆகமம்னு சொல்லுவாங்க. சரியா, 5 புக்கு. சரியா, ஓகே. சோ கதையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரியா, ஓகே. இது வந்து கதை. இது எதுக்கு நம்ம கதை விவரிப்பை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, இது ஒரு ஸ்கிரீனை சொல்லிக்கிறேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட 3 பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பேட்ரியாக்ஸ் அப்படின்னா முற்பிதாக்கள். சரியா, ஓகே. பழைய ஏற்பாட்டு வரலாறு தோராயமாக சம கால அளவுள்ள 3 கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. கட்டம் எதுன்னு கேட்டா முற்பிதாக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவருடைய 12 பிள்ளைங்களை பத்தி இருக்கு. 2வது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா அபவுட் த இஸ்ரேல். இஸ்ரேல்னு சொல்லும் போது அவர்கள் ஒரு தேசமாக எகிப்திலிருந்து வெளியேறி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு வர்றாங்க. அங்க நியாயாதிபதிகளுடைய கைகள்ல அவங்க வாழ்கிற காலங்கள், இதெல்லாம் நம்ம இஸ்ரவேல் என்று
சொல்லிவிடுவோம். அப்ப யாத்ராமத்துல இருந்து நியாயாதிபதிகள் புக் வரைக்கும் இஸ்ரவேல். அதுக்கப்புறம் 3வது பகுதியை பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்று சொல்லுவோம். அப்ப சவுல் ராஜாவை ஏற்படுத்தினதுல இருந்து அவங்க 2 ராஜ்யமா பிரிஞ்சு ராஜாக்களா இருந்து அதுக்கப்புறம் சிறைப்பட்டு போய் சிறையிருப்புல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் உள்ள பகுதி. சரியா? 3 பகுதிகளாக நீ இதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட 3 பகுதியா நம்ம பாக்குறோம். சரியா? ஓகே, சரி, ரைட், ஓகே. இப்போ கதையை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நிறைய நேரத்துல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பைபிள் ஒழுங்கா தெரியாததுனால நம்ம குழந்தைங்களுக்கு பைபிளை டீச் பண்ணும் போதே தப்பான ஒரு அப்ரோச்ல தான் நம்ம டீச் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே பைபிளை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கதை சொல்றது அப்படிங்கறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால அப்படி ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லா அப்படி அப்படி ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி கதை சொல்லிட்டா சூப்பரா இருக்கும். ரைட்? நல்ல ஐடியா தான். ஆனா பைபிள் வந்து அதுக்காக எழுதப்படல. அடிக்கடி நான் சொல்லுவேன், பைபிள் வந்து சண்டே ஸ்கூல்ல கதை சொல்ற கதை புக்கு கிடையாது. அதனால செலக்ட் பண்ணி கதை சொல்லாதீங்க. அதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ஓகே. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் நேரேட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, கதை விவரிப்புகளை புரிந்து கொள்வது. பொதுவாக ஒரு கதை, நான் கதைங்கிற வேர்டை யூஸ் பண்றேன். உங்க எல்எம்எஸ்ல இந்த கதைங்கிற வேர்டை போட்டிருக்க மாட்டாங்க. ஆங்கிலத்துல வந்து இட் இஸ் ஸ்டோரிங்கிற வேர்டு யூஸ் பண்றதுனால நானும் இங்க கதைங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் கதைங்கிறத யூஸ் பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க டெபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, கதை என்பது ஒரு நிமிஷம் யாரோ உள்ள வந்திருக்காங்க. கதை என்பது உண்மை அல்லது கற்பனையான நிகழ்வுகள், அனுபவங்கள் அல்லது பலவற்றின் கதை. அதாவது உண்மை சம்பவங்களையும் நம்ம கதைன்னு சொல்றது வழக்கம். உன் கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அவனுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்கறது தான் அர்த்தம். அவன் கதையை கேட்டியா அப்படின்னு சொன்னா அவன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு அர்த்தம். அதனால கதை என்பது கற்பனை என்று மட்டும் அர்த்தம் இல்லை. அப்படி யோசிச்சதுனாலதான் அவங்க எல்எம்எஸ்ல கதைங்கிற வார்த்தையை முழுசுமே தூக்கிட்டு ரட்சிப்பின் சரிதைன்னு எழுதினாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சரிதை என்கிற அர்த்தம் வந்து ரட்சிப்புக்கு பொருந்தாதுங்கிறது ஏன் கருத்து. ஆனா அவங்க அதை போட்டதுனால நான் அவங்ககிட்ட அப்ஜெக்ஷன் கொடுக்கல. நான் அவங்ககிட்ட சொல்றேன், நான் கதைங்கிற வார்த்தையை ரொம்ப சாதாரணமா யூஸ்வேன். ரட்சிப்பின் கதையினே நான் வழக்கமா சொல்லிக்குவேன். ஆனா பாடத்துல தலைப்பு ரட்சிப்பின் சரிதைன்னு போடுவேன். அதனால நான் வந்து உங்களுக்கு பாடத்தை பேசிட்டு இருக்கும்போது கதைங்கிற வார்த்தையை ரொம்ப தாராளமா யூஸ் பண்ணுவேன். நேரேஷன் சொல்லும் போது கதை விவரிப்பு, நடந்த சம்பவத்தை அப்படியே நான் சொல்றது. அப்பதான் நேச்சுரலா நான் பேச முடியும். ரொம்ப என்னைய வலுக்கட்டாயமாக சரிதை அப்படின்லாம் நான் கொண்டு போனா எனக்கே நேச்சுரலா வராது. அதனால நான் கதைன்னே சொல்லிக்கிறேன். அடுத்தப்புல நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர். எனக்கு வந்து இந்த நேரேட்டிவ் டெக்னிக்ஸ்ங்கிறத பேசுறது எனக்கு ஒரு எங்களுடைய லிட்ரேச்சர்ல இது ஒரு பாடப்பிரிவு. ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுங்க இருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னுடைய பிஹெச்டி பண்ணதே வந்து நேரேட்டிவ் டெக்னிக்ஸ் தான் பண்ணினேன். அதனால ஒரு கதை அமைப்பை எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கறத பண்ணி தான் நான் வந்து ஒரு பிஹெச்டியை வாங்கியிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல அதனால கதைங்கிறது வந்து கற்பனை மட்டுமல்ல, உண்மையான நிகழ்வுகளையும் விவரித்து சொல்லுவதை கதை என்றுதான் நான் சொல்லுவேன். அதனால அந்த கதைங்கிற வார்த்தையை நான் தொடர்ந்து 10 வாரத்துல நான் யூஸ் பண்ணுவேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரிதைங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். சில நேரங்கள்ல வரலாறுன்னு யூஸ் பண்ணுவேன், மற்றபடி கதைன்னு யூஸ் பண்ணிட்டு போவேன். இங்கிலீஷ்ல ஸ்டோரி. சரியா? ஓகே, ரைட், ஓகே. ஸோ நேரேட்டிவ் இஸ் அ ஸ்டோரி ஆர் அக்கவுண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் த லைக், வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபிக்ஷியஸ். ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபிக்ஷியஸாகவும் இருக்கலாம். ஸோ நேரேட்டிவ் கேன் டேக் மெனி ஃபார்ம்ஸ் சச் அஸ் நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், பிளேஸ், போயம்ஸ், நான் ஃபிக்ஷன், பயோகிராஃபி அப்படிலாம் வரும். சரியா? ஓகே, ரைட். அப்போ வந்து இந்த கதைன்னு சொல்லும் போது அது கதையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், சிறுகதையா இருக்கலாம், நாடகங்கள் இருக்கலாம், கவிதை இருக்கலாம், புனைக்கதை, என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா? ஓகே. இதெல்லாம் கதைகளா இருக்கும். சரியா? ஓகே. இந்த கதையை பத்தி பேசும்போது நம்ம கதைங்கிறத புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் பைபிள் எப்படி டிஃப்ரெண்ட்ங்கிறத புரிஞ்சுக்குவோம். ஒரு கதைன்னு சொல்லும் போது அதுல ஒரு பிளாட் இருக்கணும். கதைக்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாட் இஸ் த பிளாட்னா அதை ஷார்ட்டா சொல்லிடுவாங்க. இப்படி இந்த கதை இப்படி ஆரம்பிச்சு அப்படி போய் அப்படி முடிஞ்சு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கதையை பிளாட்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. சோ இந்த கதையினுடைய அமைப்பு இல்லைன்னா எப்படி அந்த பிளாட் போகுங்கிறத சொல்லுவோம். அந்த பிளாட்டுக்கு பில்ட் பண்ணும்போது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன நிகழ்வுகள், சரியா, ஒண்ணுக்கு அப்புறம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்கும், இதெல்லாம் வந்து ஆக்ஷன், ஆக்ட்ஸ், சீன்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வரிசையா கொண்டு போவோம். அப்போ பிளாட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகத்தான் அந்த சீன்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கதை இருந்துச்சுன்னா அதுல வந்து கேரக்டர்ஸ், கதாபாத்திரங்கள் நிறைய வரணும். அப்புறம் பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வரணும், கதைக்கு சூழல் எல்லாம் வரணும். ஏன் அவன் அதை செஞ்சான், எப்படி செஞ்சான், இப்படி ஆனா கதை. அப்போ ஒரு கதைன்னு சொல்லும் போது அதுல பிளாட் இருக்கும், சரியா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப்
ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இங்கிலீஷ்ல அப்படி நீங்க வாசிக்கிறவங்க இதை வாசிக்கோங்க. ஒரு பிளாட் இருக்கும், சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் இருக்கும். சரியா? ஓகே. அது மட்டும் இருந்தா போதுமானா? இல்ல, கதையில ஒரு பிரச்சனை வரணும். அந்த பிரச்சனையை வந்து ஒரு உச்சக்கட்டத்துக்கு நேரா போகணும், கிளைமாக்ஸ் நேரா போகணும். அப்புறம் அந்த கிளைமாக்ஸை சால்வ் பண்ணணும். அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு போனா அது கதை கிடையாது. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கதையை அப்படியே செட்டில் பண்ணணும். இதுதான் ஒரு பிளாட்ல வர வேண்டியது. அப்ப எப்படி ப்ராப்ளம் வந்து அப்படியே அது வந்து எஸ்கலேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை எப்படி அப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே டைட்டா மாறி அப்படியே ஒரு கிளைமாக்ஸ்ல போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதையில இருக்கிற முடிச்சுக்களை அவிழ்த்து அந்த பிரச்சனையை தீர்த்து அப்படின்னு கொண்டு வருவாங்க. இதான் கதை. சரியா? நேரேஷன். நீங்களே உங்க லைஃப்ல நடக்கிற ஒரு அனுபவத்தை நீங்க சொல்லணும்னா அத அப்படியே போர் அடிக்கிற மாதிரி சொல்ல மாட்டீங்க. அடுத்தாப்புல என்ன நடக்குதுங்கிறத மத்தவங்க கேட்கிற ஆர்வம் வர்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா தான் நீங்க கதை சொல்றவங்க. சரியா? ஓகே. அதனால ஒரு நீங்க வேணா அனுபவத்திலே பார்த்திருப்பீங்க. உங்க சாட்சியை சொல்லும்போது கூட எதை முன்னாடி சொல்லணும், எதை எம்பசைஸ் பண்ணணும், எதை சொல்லக்கூடாது, எல்லாம் நீங்க யோசித்து தான் சொல்லுவீங்க. சரியா? ஓகே. சோ நவ் நேரேஷன் என்னன்னு பார்த்துட்டோம், கதை சொல்றதுன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ பைபிள்ல இருக்கிற நேரேஷன் பத்தி பார்க்க போறோம். பைபிள்ல இருக்கிறது நேரேஷன் தான். சரியா? ஓகே. ஸ்டோரிஸ். அப்ப நம்ம என்ன பார்ப்போம்? அதுல கேரக்டர்ஸ் இருப்பாங்க. சரியா? தாவீது, கோலியாத்து, சவுல் எல்லாம் வருவாங்க. கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கதைக்கு ஒரு பிளாட் இருக்கும். பிளாட் இருக்கும். சரியா? கதைக்கு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். 2 மலை மேல நின்னாங்க, நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சு, அப்படி அவன் வந்து அப்படி ஒரு 6 அடி உயரத்துல வந்து அப்படி கத்துனா, கதைக்கு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? கதைக்கு ஒரு தீம் இருக்கும். இந்த கதைக்கு என்னதான் இதெல்லாம் இருக்கும். சரியா? ஓகே, ரைட். ஆனா அதோட முடிஞ்சு போக போறது இல்ல. பைபிள்ல இருக்கிற கதை கொஞ்சம் வித்தியாசமா போகணும். எப்படி போகணும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸா இருக்கும். சரியா? ஓகே. சோ வழக்கமான கதைகளை போல கதை சொல்வதற்காகவே வேதாகமம் எழுதப்படவில்லை. இது கதை புக்கு கிடையாது. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் புக்கு. அது ஹிஸ்டரி மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல இல்ல, அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு பாடம் சொல்லி தரும். அப்போ நமக்கு வரலாறாவே இருக்கலாம். ஆனா அந்த ஒவ்வொரு வரலாறும் நமக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய ஒரு ஓமையாக, உருவக கதையாக இருக்கும். நீங்க எபிரேயர்ல வாசிங்கன்னா, இவைகள் எல்லாம் நம்ம வந்து நமக்கு கற்றுத்தரும்படியாகவே இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும். அது 4ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். அந்த பழைய இஸ்ரவேலுடைய வரலாறை பத்தி சொல்லும்போது நமக்கு பயன்படும்படியாகத்தான் இவைகள் எல்லாம் எழுதப்படுது. அப்ப இதெல்லாம் வரலாறு, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்ட்ஸ், நாட் ஃபிக்ஷன். ட்ரூத், ஹிஸ்டரி. அப்ப ஹிஸ்டாரிக்கல் எலமெண்ட்ஸ், அந்த வரலாற்று முக்கியத்துவம் வேதத்திற்கு உண்டு. சரியா? இதுல ஒரு கொஞ்சம் டிஃபரன்சஸ் நான் அப்புறம் சொல்லுவேன். கதை சொல்லும் போது சில விஷயங்களை வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. ஏன்னா காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில முக்கியத்துவங்கள் இருக்கும். அதே நேரத்துல அது வெறுமன வரலாறு, என்டர்டெயின்மெண்ட் கதை கிடையாது, வரலாறு. அதே நேரத்துல அது நமக்கு பாடத்தை சொல்லி கிடக்கூடிய பாரபோலிக் ஓமை கதைகள், இல்லைன்னா அது ஒரு ப்ராஃபட்டிக் கதைகள். சரியா? ஓகே, சரி. ஓகே. சோ ரெண்டுமே அது கூட வரும். சரியா? ஹிஸ்டாரிக்கல், பாரபோலிக் ஆர் ப்ராஃபட்டிக் நேச்சர் உள்ளதாக இந்த வேதாகம கதைகள் இருக்கும். அப்போ பைபிள் கதையை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த கதையை எதுக்காக இந்த பைபிள்ல நம்ம பாக்குறோம், என்ன இன்க்ளூடட் அப்படிங்கறத நீங்க தெரியாம நீங்க போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கதையை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருப்பீங்களே தவிர கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏன்னா பைபிள்ல நான் ஏற்கனவே இப்பதான் சொன்னேன், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 1/3 இஸ் நேரேஷன். சரியா? ஓகே. அப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. அதனால பைபிள் கதையை பார்க்கும்போது we need a different approach. சரியா? ஓகே. அப்போ பைபிள் கதையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுதானே இப்பதான் நான் சொன்னேன், பைபிள் கதையை வேற மாதிரி பார்க்கணும். அப்ப எப்படி பார்க்கணும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கேட்பீங்க. இப்போ ஒரு 3 மெத்தட்ஸ் சொல்ல போறேன். ஸ்காலர்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. அதுல முக்கியமான ஒரு முறை வந்து ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் மெத்தட். ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் மெத்தட் நேம மட்டும் பார்த்துக்கோங்க. வேதாகம உரை. இந்த உரைங்கிற வார்த்தை சரியான தமிழ் வார்த்தை அங்க அமையல. நம்ம வழக்கமா டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல, டெக்ஸ்ட். அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் வேணா அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வேதாகம உரைன்னு சொல்லும்போது பிபிலிக்கல் டெக்ஸ்ட்னு அர்த்தம். சரியா? ஓகே. நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறோம்ல, அதுக்கு என்ன சொல்வீங்க? உரைநடைன்னு சொல்லலாமா? ஓகே. வேதாகம உரைநடை அல்லது கதையை எவ்வாறு புரிந்து கொள்வது? வேதாகம கதை விவரிப்புகளை புரிந்து கொள்வதற்காக அறிஞர்களின் அணுகுமுறைகள் வேறுபடுகின்றன. சரியா? ஸ்காலர்ஸ், டிஃபரெண்ட் ஸ்காலர்ஸ் வந்து வெவ்வேறு அப்ரோச்சஸ சொல்லி கொடுக்காங்க.
ஸ்காலர்லி அப்ரோச்சஸ். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் மெத்தட். அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சரியா, ஓகே, ஒரு டெக்ஸ்ட் உடைய, உரைங்கிற வார்த்தை டெக்ஸ்ட், சரியா, ஒரு டெக்ஸ்ட் உடைய அர்த்தத்தை அதனுடைய ஒரிஜினல் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல, அதன் உண்மையான வரலாற்று சூழலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா, ஓகே. அது மட்டும் இல்ல, அதை என்ன வகையான இலக்கணங்களையும் அந்த வரிசை கிரமமான வாக்கியங்களையும், அதை தொடரியல் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சின்டாக்ஸ் சொல்லுவோம். வாட் கைண்ட் ஆஃப் கிராமர் அண்ட் சின்டாக்ஸ் இஸ் யூஸ்ட், சரியா, ஓகே, அதையும் நம்ம வந்து கணக்குல எடுக்கணும். சும்மா கேர்லெஸ்ஸால எதுவுமே எழுதப்படல. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பைபிள் ஸ்டோரியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காட் வந்து நமக்கு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா போட்டு வச்சிருக்கிறார். ஒருவேளை நம்ம வந்து ஆங்கிலத்தில் வாசிக்கும் போதும் தமிழில் வாசிக்கும் போதும் ஒரு மொழிபெயர்ப்பை தான் வாசிக்கிறோம், நம்ம ஒரிஜினல் லாங்குவேஜா வாசிக்கல. இருந்தாலும் அது வந்து ரொம்ப மாறுபடாது, கிட்டத்தட்ட வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம என்ன வாசிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அந்த காட் இன்டென்டட், கடவுள் என்ன விரும்பினாரோ அந்த அமைப்புல தான் நம்ம வாசிப்போம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட மறந்துடவே கூடாது, எப்ப எழுதுனதுங்கிறது. அது என்னது ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தையில ஒரு சின்ன விஷயத்த மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், இதை புரிஞ்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷங்கள் இருக்கு. எதுக்கு 4 சுவிசேஷம்? 4மே இயேசு கிறிஸ்து கதையை தானே சொல்லுது. எதுக்கு 4 சுவிசேஷம் கேட்டீங்கன்னா, 4 டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல இருந்து எழுதியிருக்காங்க, 4 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், 4 விதமான பார்வையிலிருந்து அது எழுதப்பட்டிருக்கிறது. சோ அது 4 ஏன் எழுதினாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோ இப்ப பாருங்க, எனக்கு முன்னாடி ஒரே ஒரு போனை வச்சிருக்கேன், அந்த போன்ல இருந்து என்னுடைய படம் வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு கார்னர்ல தெரிஞ்சிட்டு இருக்கலாம். சரியா, ஓகே, ரைட். நான் வந்து சிங்கிள், இது வந்து எனக்கு வந்து வீடியோ ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கேன், சினிமா ஷூட்டிங்லாம் எடுக்கல. சரியா, ஓகே, ரைட். சப்போஸ் நான் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சினிமா 4 ஆங்கிள் 4 கேமரா, தலைக்கு மேல ஒரு கேமரா, முன்னாடி ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா வச்சு எடுப்பாங்க. எதுக்கு? பிகாஸ் எந்த சீனை எப்படி கலந்து கொடுத்து அப்படியே கிளியரா காமிக்கணும்னு 2-3 சீன் காமிப்பாங்க. ஒன்னு லாங் ஷாட், ஒன்னு க்ளோசர் ஷாட், க்ளோஸ் அப் ஷாட், ஒன்னு தலைக்கு மேல ஷாட், அப்படி எடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த 4 சுவிசேஷமும் இட் சேஸ் 4 பெர்ஸ்பெக்டிவ் ஏன் கொடுத்தாங்கன்னா, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் தி பைபிள். இயேசு கிறிஸ்து தான் வேதத்தின் நடுநாயகம். அவரை பத்தி பேசும்போது கண்டிப்பா 4 கேமரா இருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா நம்ம முக்கியத்துவத்தை எங்க விட்டோம்னு பாயிரோம்ல. அல்ல வேற எங்க முக்கியத்துவம் இல்லாட்டாலும் கிளைமாக்ஸ் முக்கியமான ஹீரோ வரும்போது 4 ஷாட் இருக்கும். அதனாலதான் அவங்க கொடுத்தாங்க. சரியா, ஓகே, ரைட். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஒரு செக்ஷன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்களுடைய காலம். 1 சாமுவேல் 1 சாமுவேல் விட்டுங்களா, அந்த 1 சாமுவேல்லே வரும். அந்த 10வது அதிகாரத்துல இருந்து ராஜாக்கள் கதை ஆரம்பிச்சிடும். சாமுவேல் வந்து சவுலை அபிஷேகம் பண்ணிடுவாரு. அங்க இருந்து ராஜா கதை ஆரம்பிக்கும். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் கதை, ராஜா கதை. அப்புறம் பாத்தீங்கன்னா 1 நாளாகவும் 2 நாளாகவும், இது ரிப்பீட்டேஷன். 1 நாளாகவும் 2 நாளாகவும் ரிப்பீட்டேஷன் ஆஃப் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். எதுக்கு 2 தடவை இருக்கு? டபுள் கேமரா. அப்படி பாருங்க. அப்போ அந்த டபுள் கேமரா எப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, 2 புக்கு எதுக்கு இருக்கு? நிறைய பேருக்கு அது தெரியாது. நீங்க வாசிக்கும் போது கூட எவ்வளவு கவனமா வாசித்தீங்கன்னு தெரியாது. 2 வெவ்வேறு மோட்டிவ்ல, வெவ்வேறு டைம்ல, வெவ்வேறு ஆடியன்ஸுக்கு எழுதினாங்க. வெவ்வேறு நோக்கத்திற்காக, வெவ்வேறு வாசகர்களுக்கு, வெவ்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டதுதான் ராஜாக்களும் நாளாகவும். அதுக்கு நோக்கம்லாம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை நம்ம பின்னாடி ராஜாக்கள் புத்தகத்தை வரும்போது, ராஜாக்களை பத்தி படிக்கும்போது வேணா அதை நம்ம பார்ப்போம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பைபிளுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். சோ கிராமட்டிக்கல் செட்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு எழுதுனா, யாருக்கு எழுதுனா, எந்த சூழ்நிலையில எதை முக்கியப்படுத்தி எழுதுகிறார்கள், எதை விட்டுட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். சில விஷயங்கள்லாம் விட்டுருவாங்க. நீங்க நாளாகமத்துல போய் வாசிங்க, அங்க தாவீது செஞ்ச பாவம் எதுவுமே சொல்லப்பட்டிருக்காது. ராஜாக்கள்ல வாசிங்க, சாமுவேல்ல வாசிங்க, தாவீது எப்படி பாவம் பண்ணாருன்னு இருக்கும். ஏன் சாமுவேல்ல சொன்னவங்க ஏன் நாளாகமத்துல விட்டுட்டாங்க? ஏன்னா பர்பஸ் வேற. பர்பஸுக்கு ஏத்த மாதிரி எதை சேர்க்கணும், எதை சேர்க்க வேண்டாம்னு விட்டுருப்பாங்க. அப்ப நம்ம வந்து சும்மா ஃபேக்ட்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபேக்ட்ஸ். ஆமா, அது ஃபேக்ட்ஸ் தான், ஹிஸ்டரி. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸை சேர்த்து நீங்க பார்க்கணும். அதனால பர்பஸை விட்டுறக்கூடாது.
சரியா? ஓகே. அதனால தான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட சேர்த்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள், எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, எப்படி அதை வந்து ஒரு ரெக்கார்டா கிரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம கிட்ட தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் அந்த வரலாற்று இலக்கண முறை. இந்த வரலாற்று இலக்கண முறைங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுதான் கிளாசிக்கல் ட்ரெடிஷனல் மெத்தடாலஜி. பைபிள அப்ரோச் பண்ண வேண்டிய முறை இதுதான். இதான் ஆரம்ப காலத்துல இருந்து பைபிள படிக்கிற முறையாவே இருந்திருக்குது. ஆனா எல்லாரும் அதைத்தான் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல பாருங்க. எனக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க வீட்டுல பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. When I was in second standard, they gave me a Bible in my hand and told me, you read. வாசின்னு சொன்னாங்க. எப்படி வாசிக்கணும்னு யாரும் சொல்லி தரல. நம்மளா கதையை வாசிச்சுட்டு நமக்கு பிடிச்ச கதையை வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அப்படிதான் நீங்களும் வந்திருப்பீங்க. பைபிள்லே முன்பக்கத்துல இன்ட்ரோடக்ஷன் இருக்காது, ஹவு டு ரீட் இருக்காது. நீங்க சில டெக்னிக்கல் புக் எல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா சாஃப்ட்வேர் ரிலேட்டடா டெக்னிக்கல் புக் எல்லாம் எடுத்து வாசித்தீங்கன்னா ஹவு டு யூஸ் திஸ் புக்னு முன்னால ஒரு செக்ஷனே இருக்கும். பைபிள் அப்படி ஒண்ணு கிடையாது. அதனால நமக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர் நமக்கு எப்படி கதை சொன்னாங்களோ அதே மாதிரி நம்ம கதை சொல்லிட்டு இருக்கோம். அது சரியில்லைங்கிறதுக்கு தான் இந்த கோர்ஸுக்கே நீங்க வந்திருக்கிறீங்க. ஏதோ சம்திங் வி ஹேவ் டு லேர்ன். சரியா? ஓகே, ரைட். இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் மெத்தட், வரலாற்று இலக்கண முறை. சரியா? ஓகே. ரெண்டாவது முறை கேனன் கிரிட்டிசிசம். இந்த கேனன் கிரிட்டிசிசம் அப்படின்னா கேனன் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. கேனன், ரைட்? ஓகே. கேனன் என்பது வேதாகமத்தினுடைய அதிகாரப்பூர்வமான தொகுப்பு. நம்ம கையில இருக்கிற 66 புக்கு தான் கேனன். பழைய ஏற்பாடுனா 39 புக்கு தான். புதிய ஏற்பாடுனா 27 புக்கு தான். அந்த கத்தோலிக்க பைபிள்ல எக்ஸ்ட்ரா புக் இருக்கும். அதுக்கு பேர் தள்ளப்பட்ட ஆகமங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? ஓகே. we don't accept it. அப்போ கேனன் என்று சொல்லும் போது திஸ் இஸ் வாட் இட் இஸ். சரியா? ஓகே. அப்படின்னு நம்ம வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தொகுப்பாக ஏற்றுக்கொண்ட நூல்கள். சரியா? ஓகே. அப்போ வந்து பைபிள்ல வந்து இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா ஏனோக்கின் புஸ்தகம் பேர்ல பைபிளே இருக்கும். அது மாதிரி என்ன பர்னபாசின் சுவிசேஷம் இப்படிலாம் இன்டர்நெட்ல சில புக் எல்லாம் நடமாடிட்டு இருக்கு. அதனால நமக்கு தேவையான தேவையில்லைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த தள்ளப்பட்ட ஆகமங்கள் சொல்றோம் இல்லையா, அப்போக்ரிப்பா, அது வந்து கத்தோலிக்க பைபிள்ல இருக்கும். மக்கபேயர்கள், யூதித்து, சீராக்கு, இந்த மாதிரிலாம் சில புக்குகள்லாம் இருக்கும். அதனால நமக்கு தேவையான்னு கேட்டா தேவையில்லை. ஏன்? ஓகே. ஏன் தேவையில்லைன்னு கேட்டீங்கன்னா நம்ம பைபிளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் a ஸ்பெஷல் செட் ஆஃப் அக்செப்டட் புக்ஸ். எல்லா புக்கையும் வாசிக்கிற மாதிரி நம்ம வாசிக்க கூடாது. இது அதிகாரப்பூர்வமான புத்தகம் என்பதை உணர்ந்து வாசிக்க வேண்டும். எப்படி அதிகாரப்பூர்வமானதுங்கிறதை நம்ம வந்து கொஞ்சம் யோசிப்போம். சரியா? ஓகே. இது வந்து கேனன். அப்ப இதை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. அந்த ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் அப்ரோச்சுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 66 புக்குக்கு வெளியில நம்ம போக மாட்டோம். இந்த 39 புக்குக்கு வெளியில நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போக மாட்டோம். இந்த 27 புக்குக்கு வெளியில எதையும் நம்ம கண்டுக்க மாட்டோம். இந்த கான்டெக்ஸ்டுக்குள்ள இந்த புக்குகளுக்குள்ளதான் நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்து ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். சரியா? ஓகே. பேசிக்கலி த சேம் ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் ஸ்டடி தான். ஆனா இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி 66 புக்ஸ், இந்த 66 புத்தகங்களுக்குள் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல்களை மட்டுமே நம்முடைய கான்டெக்ஸ்டாக வைத்து நம்ம படிக்கிறதுக்கு பேரு தான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம பாக்குற இந்த அதிகாரப்பூர்வமான தொகுப்பாக நம்ம படிக்கிறோம். சரியா? ஓகே. அப்ப இது வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை கொஞ்சம் மரியாதை கொடுத்து படிக்கிற ஒரு மெத்தடாலஜி. சரியா? ஓகே, ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த லேட்டர் பீரியட், இப்போ 1980s இந்த கரண்ட் டைம், ஓகே, ப்ராபபிளி கடந்த 50 ஆண்டுகளாக கொஞ்சம் ரொம்ப முன்னேறிட்டாங்க லிட்ரேச்சர்ல. சரியா? நாங்க இங்கிலீஷ் காலேஜ்ல எல்லாம் லிட்ரேச்சரை எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது நிறைய தியரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பிஹெச்டி வாங்கணும்னாலே என்ன தியரியை நீ அப்ளை பண்ணிருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. ஓகே. சோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நேரேட்டிவாவே படிக்கணும். அதுக்கு வேற எந்த அப்ரோச்சும் நீங்க எடுக்கக்கூடாது. அந்த நேரேட்டிவை எழுதினவர் ஏன் எழுதினாரு, அவர் என்ன யோசித்து எழுதியிருப்பாரு அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. நேரேட்டிவா பாருங்க. ஆத்தர் எல்லாம் விட்டுருங்க, ஹிஸ்டரி எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தடாலஜி எல்லாம் இப்போ புதுசா வந்திருக்கு. சோ இந்த மெத்தடாலஜி படி பைபிளை படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தியாலஜியன்ஸ் இப்போ வந்திருக்காங்க. இவங்க அதை அப்ளை பண்ணவும் செய்யறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இது மட்டும் இல்ல, நேரேட்டிவ் கிரிட்டிசிசம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய
புதிய புதிய இந்த கதை பொருள் விமர்சனம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இந்த கதை அமைப்பையும் கதையில வர்ற இலக்கிய நயங்கள் அது இது அப்படின்னு சொல்லி இந்த கதையினுடைய தீமேட்டிக் மோட்டிவ் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வரலாற்றையும் இலக்கணத்தையும் மட்டும் மையப்படுத்தாதீங்க, நிறைய விஷயங்களை சேர்த்து படிக்கணும். இந்த சைக்காலஜி அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. இந்த புதிய அணுகுமுறைகள் நம்ம பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாதது, அதை நம்ம படிக்க போறதும் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. அப்படின்னா எந்த மெத்தட்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா நீங்களே இப்ப புரிஞ்சிருப்பீங்க. இந்த கேனன் ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் மெத்தட் தான் நமக்கு ஏத்த முறை. அப்ப நம்ம பைபிளை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்க வேண்டும். சரியா? ஓகே. சோ வேதத்தினுடைய கதை சொல்லும் விதம். சரியா? ஓகே. வேதாகம கதையை ஒரு கதையாக பார்ப்பது சுவாரஸ்யமாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டு கதைகள் நம்ம வழக்கமான கதைகளை விட வித்தியாசமான காலத்திலும் கலாச்சாரத்திலும் எழுதப்பட்டவை என்பதை நினைவில் கொள்வது அவசியம். சரியா? ஓகே. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கும்போது we should not see as if இந்த 21வது நூற்றாண்டுல எழுதப்பட்ட கதையை வாசிக்கிற மாதிரி நம்ம வாசித்துறாம, இது சில புத்தகங்கள் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, சில புஸ்தகங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, சில புஸ்தகங்கள் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம அந்த வருடங்கள் எல்லாம் பார்த்து அந்த காலகட்டத்துல இதை எப்படி பார்த்திருப்பாங்கிறத புரிந்து வாசிக்க வேண்டும். சரியா? ஓகே. இது ஒரு முக்கியமான விஷயம். வரலாற்றை நம்ம மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் கிடையாது, இது காட்ஸ் ரெவலேஷன் ஆஃப் ஹிம்செல்ஃப், கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதையும் நமக்கு கற்றுத் தருகிறது. சோ அதனால ஒவ்வொரு வசனத்துக்கும் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீனிங்லாம் இருக்கும். கதையை மட்டும் வாசிட்டு அப்படின்னு போயிடக்கூடாது. அதை விட கீழா சில விஷயங்களை நம்ம வசனங்கள்ல பார்க்கணும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? ஓகே. சோ அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா இண்டிவிஜுவல் வேர்சஸ்க்கு நிறைய மீனிங் இருக்கும். அதனால கதை அமைப்பு ஒரு வகையில வந்தாலும், கதையினுடைய காலகட்டம் எழுதப்பட்ட டைம்லாம் ஒரு டைம்ல வந்தாலும் இண்டிவிஜுவல் வேர்சஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. அதனால ஹிஸ்டாரிக்கல் கிளைம்ஸ்க்குலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். கதையா பார்க்க கூடாது. அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த உயிரோடு எழுந்தார் இயேசுன்னு சொல்லும் போது அது வந்து கதை இல்லைங்க, அது வரலாறு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பவுல் என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர், அதெல்லாம் வந்து ஹிஸ்டரி, அந்த ஹிஸ்டாரிக்கல் கிளைம்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சு இந்த வேதத்தை நம்ம அணுக வேண்டும். ஹிஸ்டாரிக்கலுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், கிராமட்டிக்கலுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதை விட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறார் என்பதற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 2 வகையில வேதாகம கதையினுடைய பங்கை பற்றி நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்க மாட்டேன், அந்த முந்தின ஸ்கிரீனை தமிழ்ல போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல உங்களுக்கு புரிஞ்சிடும், இதை நீங்க வாசிக்க வேண்டாம்னு யோசித்தேன். சரியா? ஓகே. சோ 2 வகையில நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வேத வாக்கியங்களும் கதை விவரிப்பு அல்ல. எல்லா பகுதியும், எல்லா பைபிள் வசனமும் நாட் நரேஷன். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள் நரேஷன், சில விஷயங்கள் லீகல் கோடுன்னு சொல்லுவோம். சரியா? அது போன தடவை உங்களுக்கு வந்து லிட்டரரி பத்தி பேசிட்டு இருந்தேன். அதனால கதைன்னு மட்டும் பைபிள நினைச்சிடாதீங்க. ஏன்னா சண்டே ஸ்கூல்ல கதை சொல்லும் போது இடையில இருக்கிற சில விஷயங்களை விட்டுட்டு நம்ம கதையை மட்டும் சொல்லிட்டு போயிருவோம். யோபு புக் எடுத்தீங்கன்னா முத 2 அதிகாரமும் கடைசி 2 அதிகாரமும் வாசித்தா போதுங்களா, நடுவில் இருக்கிறதெல்லாம் யாருக்கு தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு போயிருவோம். சரியா? ஓகே. சோ அப்போ வந்து எல்லா வேத வாக்கியங்களும் நாட் நரேஷன். சரியா? ஓகே. இது இங்கிலீஷ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இருக்குதா இல்லையோ? சரி, ஓகே. சோ 2வது பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அப்ப நம்ம கதையா எல்லாத்தையும் குறைச்சிடக்கூடாது. அப்ப இஸ்ரவேல் ராஜ்யத்தை பத்தி நீங்க பார்க்கும்போது அதை ஒரு கதையா பார்க்கலாம். ஆனா கதையை தாண்டி அந்த வசனங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அர்த்தம் உண்டு. அது எப்படி முழு வேதாகமத்தினுடைய அந்த கிராண்ட் ஸ்டோரி, மெட்டா ஸ்டோரியில இந்த கதையெல்லாம் எப்படி பொருந்துங்கிறத நம்ம படிக்கணும். அதை நம்ம வந்து பின்னால வர்ற பாடங்கள்ல நம்ம கற்றுக்கொள்வோம். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிள் இஸ் நாட் ஜஸ்ட் நரேஷன், இட் இஸ் மோர் தேன் தட். சரியா? சோ காட்ஸ் கிங்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அது பழைய ஏற்பாட்டுல ஆரம்பிச்சு புதிய ஏற்பாட்டு வரைக்கும் முடியுது. அதுல வந்து இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் ஒரு சிம்பாலிக்கலா அப்படி உருவமா வந்துட்டு போவாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வசனத்துக்கும் அர்த்தம் உண்டு என்பதை பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, 2 காஷன். எல்லா பகுதியும் நேரேஷன் கிடையாதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பைபிளை கதை புஸ்தகமாக மாற்றி விடாதீர்கள். 2வது, சரியா? ஓகே, பைபிள்ல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை விட்டுறக்கூடாது.
சில விஷயங்கள் வந்து நம்ம திருச்சபையின் அடிப்படை நம்பிக்கைகளாக அமைந்திருக்கும். அதெல்லாம் கதைன்னு ஏத்துக்க கூடாது. இப்போ வந்து யோனா வந்து அது ஒரு கதைன்னு சொல்ற ஐயர்களை நான் பார்த்திருக்கேன். நம்ம பாஸ்டர்ஸ், ஆர்டைன்டு பாஸ்டர்ஸ், ரெவரண்ட். யோபு ஒரு கதை, அது ஒரு கட்டுக்கதை. எப்படி லாசரு கதையை இயேசு சொன்னாரோ அந்த மாதிரி வந்து பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட கதைன்னு பேசியிருக்காங்க. இல்லைங்க, யோனா இருந்தாரு, யோனா நினிவேக்கு போனாரு. யோனா எப்படி மீன் வயிற்றுக்குள்ள போனாரு? அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? ஓகே, ஆண்டவர் நினைச்சா எதை வேணாலும் செய்வாரு. ஜீசஸே சொன்னாரு, யோனாவினுடைய அடையாளம்னு சொல்லியிருக்காரு. சரியா? அது மாதிரி யோபு வந்து கட்டுக்கதைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க. இல்ல, நீங்க யோசிச்சீங்கன்னா யோபும் என்ன ஒரு 3 பேரை பத்தி சொல்லி அவங்க எல்லாம் இந்த மக்கள் மத்தியில இருந்து அவங்க ஜோமனா கூட நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்ப யோபுவை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் வாயில இருந்து வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிற எல்லா விஷயங்களிலும் வரலாறு உண்டு, பேரபிள் இருக்கு. ஒரு தகப்பனுக்கு 2 புத்திரர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா அது பேரபிள். அதே நேரத்துல வரலாறாக பைபிள்ல எழுதிட்டு நம்ம பேரபிளா மாத்தக்கூடாது. அப்போ வரலாறு கூறுகளை நம்ம தவற விட்டு விடுவோம். அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ ஒரு கற்பனை கதையாக சொல்லப்பட்டது என்று எண்ணிவிடக் கூடாது. வரலாறு என்பது கதைகளுக்கு உள்ளே இருக்கிறது. அது நம்முடைய நம்பிக்கைக்கு அடிப்படையானது. அப்போ முழு பைபிளும் கதையா மாத்திராதீங்க. பைபிள்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸையும் தனிப்பட்ட வசனங்களுக்குரிய முக்கியத்துவத்தையும் மறந்து விடாதீர்கள் என்பதை நம்ம சொல்லணும். சரியா? இது வந்து பைபிள் நேரேட்டிவ். இப்போ பென்டாடெக்கு வருவோம். சரியா? ஓகே, பென்டாடெக் அப்படின்னா இந்த 5 ஆகமங்கள். சரியா? ஓகே, நான் இப்போ சீக்கிரத்துல முடிச்சிடுறேன். நம்முடைய நேரம் கிட்டத்தட்ட கடந்து போயிட்டு இருக்குது. பென்டாடெக் வந்து மோசே எழுதினதாக நம்ம வந்து நம்புறோம். அப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான உள்ளான ஆதாரங்கள் பல இருக்கிறது. சரியா? ஓகே. சோ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்ல இது வந்து மோசே எழுதியிருக்க முடியாது, ஒரு 4 ரெக்கார்ட்ஸ், பழைய காலத்து ரெக்கார்ட்ல இருந்து யாரோ தொகுத்து எடுத்து எதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புதுசா ஏதோ தியாலஜிக்கல் புக் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க எல்எம்எஸ்ல விரிவா இருக்கும், நான் அதுக்குள்ள ரொம்ப விரிவா போகல. அது என்ன ஜேபிடி என்னமோ போட்டிருப்போம். சரியா? ஓகே. நமக்கு மோசே எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம அதை நம்புகிறோம். பைபிள் முழுசும் மோசேயின் ஆகமங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கேயுமே அந்த ஜேபிடி வந்து எழுதினாங்கன்னு பைபிள்ல சொல்லல. இந்த மாதிரி தேவையில்லாத ஆதாரபூர்வமற்ற காரியங்கள்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி நீங்க ஏசாயா புக்கு போனீங்கன்னா அது 2 ஏசாயா இருந்திருப்பாங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் நமக்கு போதுமானவைகள். சரியா? ஓகே. இந்த புக்ல இருக்கிறது எல்லாம் தேவ வார்த்தைகள் என்பது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்மா ஊருக்கு இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 2 சீஷர்கள் போறாங்க. ரொம்ப நீளமா மூஞ்சி வச்சுக்கிட்டு ஜீசஸ் டைட் அப்படின்னு சொல்லி வருத்தத்துல போயிட்டு இருக்காங்க. ஜீசஸும் கூடவே நடந்து போறாரு. அப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டோடனே அவங்க தெரியாதா, நீர் என்ன அந்நியரா அப்படின்னு கேள்வி கேட்டு, இந்த மாதிரி ஒரு ஜீசஸ் இருந்தாரியா, நாங்க அவர் தான் மேசியான்னு நினைச்சு அவர் செத்து போயிட்டாரியான்னு சொல்றாங்க. அப்ப அவரு பழைய ஏற்பாட்டுல தன்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்று விவரித்து சொல்லுகிறார். அதை கேட்டு அவங்க இருதயம் எரிகிறது. எங்க கொழுந்து விட்டு எரிதான். எங்க இருந்து சொன்னாரு? பழைய ஏற்பாட்டுல இருந்து சொன்னாரு. அங்க எந்த டவுட்டும் நமக்கு வர வேண்டியது இல்லை. இதெல்லாம் பிற்காலத்துல யாரோ ஆட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா இந்த கற்பனை கதைகளை நீங்கள் நம்ப வேண்டாம். அதை சொல்றதுக்கு தான் இந்த பகுதி. சரியா? ஓகே. சோ அங்க தியரியை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படி போட்டிருக்காங்கன்னா புரியலன்னா விட்டுருங்க. அங்க ஏதோ 4 பேர் சேர்ந்து எழுதுனாங்க, இது அந்த பகுதி இந்த பகுதி ஏதோ போட்டிருப்பாங்க. ஓரளவு நீங்க பாருங்க. ரொம்பலாம் தரோவா அதெல்லாம் புரியணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. இப்படி எல்லாம் தியாலஜி காலேஜ்ல படிச்சுட்டு வந்து சிலவங்க பேசுவாங்க. அதுலலாம் மயங்கிடாதீங்க. அதனால உங்களுடைய விசுவாசத்தையும் இழந்து போய்விடாதீர்கள். சரியா? ஓகே. நான் இப்ப கடைசியா வரேன். இந்த வாரத்துக்கான கலந்துரையாடல் கேள்வி அந்த நம்ம உங்களுடைய எல்எம்எஸ்ல கொடுத்திருக்கிற கேள்விதான். மனித குலத்தின் வீழ்ச்சி மற்றும் உலகில் பாவம் இருந்த போதிலும் கடவுளின் சாயல் மனிதனிடம் அப்படியே இருக்கிறதா அல்லது முற்றிலும் இழந்து விட்டதா? அப்படியே இருக்குதா? நம்ம என்ன சொல்றோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல முற்றிலும் இழந்து விட்டோமா? மனிதர்கள் இன்னும் கடவுளின் சாயலை ஓரளவு தாங்கி கொண்டிருந்தால், ஓரளவு ரிமைனிங் இருந்தா, அவருடனான நமது உறவுக்கும் மீட்பதற்கான நமது ஆற்றலுக்கும் இது என்ன அர்த்தம்? ஓரளவு நம்ம கிட்ட அந்த இமேஜ், காட்ஸ் இமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கும் சால்வேஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அடுத்ததாக கடவுளின் சாயலை முழுவதுமாக இழந்து விட்டிருந்தால் கடவுளின் அன்பு மற்றும் கருணை பற்றிய நம்மளுடைய புரிதலுடன் இதை எவ்வாறு சமரசம் செய்வது?
கடவுள் அன்பு, கருணை, கிருபை இதெல்லாம் பத்தி உங்கள்கிட்ட பேசினேன். இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்லயும் அடுத்த ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன். இந்த வீக்லி டிஸ்கஷன் கொஸ்டின், does the image of God in humanity remain intact? அப்படியே இருக்குதா? despite the fall and presence of sin in the world, or has it been completely lost? அப்படியே இருக்குதா? இழந்துட்டோமா? If humans still bear the image of God partially, what does this mean for our relationship with him and our potential for redemption? On the other hand, if the image has been lost entirely, how do we reconcile this with our understanding of God's love and mercy towards us? Okay, இதான் இந்த வாரத்துக்கான டிஸ்கஷன் கொஸ்டின். இன்னும் யாரும் எழுதியிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நான் நேத்து பார்க்கும்போது யாரும் எழுதல. ஏன்னா நீங்க பாடத்தை படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு 4 நாள் படிப்பதற்கான கைட்லைன்ஸும் கொஞ்சம் போஸ்ட் பண்ண, அப்படி நீங்க படிக்கும்போது என்னுடைய கைட்லைனையும் பார்த்துருந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சரியா? இது வந்து டிஸ்கஷன் கொஸ்டின். சரியா? ஓகே, ரைட். ஸோ எதை இழந்தோம், எதை இழக்கவில்லை என்பதை பத்தி நான் உங்களுக்கு பிரீஃபா பேசிட்டு போயிடுறேன். உங்களுக்கு இது வந்து திங்க் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சரியா? ஓகே. இப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு தேவ சாயலை கெடுத்து கொண்டாரு. ஆனா நீங்க பாருங்க, அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் த ஃபால், ஆதாமுடைய மகன் சேத், அவன் தேவனுடைய சாயலில் தான் பிறந்தான். அதுல இருந்து என்ன புரியுது? எங்கிருந்து அந்த சாயல் வந்துச்சு? அப்போ ஹியூமன்ஸ் கண்டினியூ டு பி டிஃபரெண்ட் ஃப்ரம் அனிமல்ஸ். இப்பவும் ஏன் நமக்கு எபிரேயர்ல வாசிங்கன்னா a little lower than the heavenly beings, ஏஞ்சல்ஸை விட சற்று சிறியவராக நம்ம இருக்கிறதா சொல்லும். நமக்கு ஹியூமனிட்டிக்கு இன்னும் அத்தாரிட்டியும் டொமினியனும் இருக்கு கிரியேஷனுக்கு மேல. நம்மளால உலகை ஆள முடிகிறது, மிருகங்கள் எல்லாம் ஆள முடியுது. அப்படின்னா நம்ம இழக்கல அப்படின்னு தெரியுது. அப்ப எது இழக்கப்படாதது எதுன்னு கேட்டீங்கன்னா, வீழ்ச்சிக்கு பின்னரும் ஆதாமின் மகன் சேத்து தொடர்ந்து கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டான். இது இந்த சந்ததிகள் வழியாக, இந்த சாயல் சந்ததிகள் வழியாக கடத்தப்பட்டது என்பதை குறிக்கிறது. அப்படின்னா நம்ம முழுசும் இழக்கலைங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சரியா? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் ஆன்சரே சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை புரிஞ்சு நீங்க போய் அதுல எழுதிருங்க. சரியா? ஓகே. மனிதர்கள் இப்பவும் மிருகத்துல இருந்து வேறுபட்டு தான் இருக்காங்க. ஏன்? நம்ம மிருகம் இல்ல, நமக்கு சில தனித்தன்மை இருக்கிறது. அப்படின்னா அது தேவ சாயல். நான் ஏற்கனவே லெசனுக்குள்ள நான் பேசிட்டு இருக்கும்போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் சொன்னா, காட்ஸ் இமேஜ் இஸ் ஸ்டில் பார்ஷியலி வித் அஸ். சரியா? ஓகே. அடுத்தாப்புல சிருஷ்டிப்புல நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. முழுமையாக நம்ம அதிகாரத்தை இழக்கவில்லை. ஓரளவு இழந்திருக்கணும், உண்மைதான். ஆனா முழுமையாக நம்ம இழக்கவில்லை. இது வந்து இழக்கப்படாதது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை நம்ம இழந்துட்டோம்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிற அந்த வல்லமையை நம்ம இழந்துட்டோம். அதை நம்ம நாள்தோறும் மறுரூபமாவதின் மூலமாக நம்ம கட்ட வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாங்டிபிகேஷன் சொல்லுவோம். ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், குளோரிபிகேஷன் அப்படின்னு ரட்சிப்பை 3 நிலையில பிரிப்போம். இப்ப நான் அதை பேசல. இந்த வார்த்தைகள் ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இழக்கப்பட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா, இழக்கப்பட்ட சாயலின் முக்கியமான அம்சம் கடவுளினுடைய அந்த பரிசுத்தம் என்கிற அந்த மாரல் கேரக்டர், தார்மீக பண்பை நம்ம பிரதிபலிக்கிற தன்மையை நம்ம இழந்துட்டோம். அந்த கீழ்ப்படியாமையினால நமக்கு அந்த பிரேக்கிங், அந்த பிரேக்கேஜ் நடந்துருச்சு. நம்முடைய கேரக்டர்ல ஒரு பிரேக்கேஜ். அதனால பரிசுத்தம் நம்ம கிட்ட மிஸ் ஆயிருச்சு. முழுமையாக இல்ல, பார்ஷியலா நம்ம நன்மைகளை செய்தாலும் அது பரிசுத்தம் என்று கருதப்படாது. ஏன்னா நம்ம இழந்திருக்கிறோம். இதான் இழக்கப்பட்டது. இதை வச்சு நீங்க அந்த கலந்துரையாடல்ல நீங்க எழுதுங்க. சரியா? ஓகே. சோ அப்ப அடுத்தாப்புல கேட்டிருக்காங்களே, அது நீங்க நம்ம பார்ஷியலா நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது ரட்சிப்புக்கு எப்படி என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் த இமேஜ் ஆஃப் காட் வாஸ் நாட் என்டையர்லி லாஸ்ட், இட் ப்ரொவைட்ஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் அவர் பொட்டன்ஷியல் ஃபார் ரிடெம்ஷன் and explains God continued relationship with us. It makes redemption possible and necessary. முதல் பாயிண்ட். சரியா? ரெண்டாவது பாயிண்ட், it explains God's ongoing mercy. மூணாவது பாயிண்ட், it supports our relationship with him. தமிழ்ல சொல்றேன், கடவுளின் சாயல் முழுமையாக இழக்கப்படாததால் அது நமக்குள்ளான ரட்சிப்பின் சாத்தியக்கூறுக்கு அடித்தளமாக அமைகிறது. மேலும் கடவுள் நம்மோடு தொடர்ந்து உறவு வைத்திருப்பதையும் அது விளக்குகிறது. காட் நம்ம கூட இன்னும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னா, கம்ப்ளீட்டா நம்ம காட்ஸ் இமேஜை இழந்திருந்தா அது பாசிபிளா இருந்திருக்காது. பார்ஷியலா இருக்க போய் தான் நமக்கும் கடவுளுக்கு இடையில அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இது ரட்சிப்பை சாத்தியமானதாகவும் அவசியமானதாகவும் ஆக்குகிறது. சரியா? கடவுள் தொடர்ச்சியாக நமக்கு இரக்கம் காட்டுவதற்கு காரணம், நம்ம கம்ப்ளீட்டா நம்ம என்ன சொல்றது, அவருடைய சாயலை இழந்திருந்தா நம்மளை தூக்கி தூரதான் போட்டிருக்கணும், வேற வழியே கிடையாது. பார்ஷியலா இழந்திருக்கோம், பரிசுத்தத்தை இழந்திருக்கோம். ஆனா நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் வச்சிருக்கோம். சில நல்ல குணங்களை நம்ம வச்சிருக்கோம்.
ஆனா அது நம்மளை பரலோகத்துக்குலாம் கொண்டு போகாது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். இது நம்மோடு அவர் வைத்திருக்கும் உறவுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இதான் அதுக்கு பதில். சரியா? ஓகே, ரைட். ஸோ என்னுடைய திங்ஸை முடிச்சிட்டேன். அடுத்த வாரம் நம்ம வந்து மண்டே தான் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ மண்டே 9 PM நீங்க 3வது வாரத்திற்குரிய 4 லெசனை நீங்க படிச்சுட்டு வரணும். முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் போடுவேன். சரியா? ஓகே. ஸோ அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ நான் வந்து என்னுடைய லெக்சரை முடிச்சிட்டேன். சரியா? ஓகே. இந்த ஆடியோவை கூடிய வரைக்கும் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணி லிங்க் உங்களுக்கு தந்துடுறேன். பாருங்க. இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு தெளிவு கிடைத்ததா? ஒருவேளை நீங்க லெசனை கொஞ்சம் கவனிச்சு அந்த எல்எம்எஸ்குள்ள போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த படைப்பின் கதைகளை பத்திலாம் நான் பேசினது. இல்லாட்டாலும் நீங்க திரும்ப ஒருக்கா போய் லெசனை படிங்க. நான் இப்ப பேசின ஜூம்ல பேசின வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் அப்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்ல. அதோட லிங்கை ஷேர் பண்ணிடுவேன். நீங்க பாடத்தை படிக்கும்போது கூட நீங்க திரும்ப போய் நான் பேசினது யாரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. புரியாத சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுருங்க. நான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசியிருக்கேன். நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு மனசுல பதிஞ்சாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ என்னுடைய டைம் நாங்க முடிக்கிறேன். சஃபிஷியண்டாவே டைம் எடுத்திருக்கிறேன். ரைட். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் உண்டுன்னா நீங்க கேட்கலாம். இல்ல ஏதாவது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும்னாலும் நீங்க பாஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஜோ பண்ணி முடிச்சிடலாம். யாரும் பேச விரும்பலையா? கேள்வி கேட்க விரும்பலையா? பிரதர் இம்மானுவல் யாரும் பேசலன்னா நீங்க கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிக்கோங்களேன். ஓகே, ஐ திங்க் வில் ப்ரே அண்ட் கம்ப்ளீட். டைம் ஆனதுனால எல்லாரும் யாரும் கேள்வி கேட்கலன்னு நினைக்கிறேன். ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்க தொடர்ந்து ஆன்லைன் எல்எம்எஸ்ல வந்து ஃபாலோ பண்றோம். ரொம்ப நன்றி. ஜெபம். இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி நாங்கள் அன்றைய 2வது கிளாஸை நாங்கள் இன்று வெற்றிகரமாக நாங்கள் கேட்க அதை எங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்த ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அன்றே மிகுந்த பிரயாசப்பட்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் கோர்வையாக எங்களுக்கு அன்று ஒரு மாலையாக கோர்த்து கொடுத்த அந்த ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கொடுத்திருக்கிற ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று இம்மட்டும் தகப்பனே எங்களுடைய ஆலய குடும்பங்கள் மற்றும் அன்றே மற்ற குடும்பங்கள் வெகு நேரம் இதை இருந்தாண்டே கவனிக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு வாலிபர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த கோர்ஸை அன்றே கேட்பதோடு மட்டுமல்லாமல் அந்த எல்எம்எஸ்க்குள்ளாக சென்று அதை முற்றிலுமாக அறிந்து கொள்ளவும் அதனுடைய அசைன்மெண்ட்டுகளை நாங்கள் ஆண்டவரை வெற்றிகரமாக முடிக்கவும் ஆண்டவே நாங்கள் அதை கூர்ந்து செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தர எங்களுக்கு நேரங்களை கொடும். அன்றே அதனுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய எதிர்கால ஜெனரேஷன்களுக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஆண்டவரே வேதத்திலிருந்து காரியங்களை எடுத்து செல்ல முடியும், அந்த கிளாரிட்டியை நாங்கள் கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவ்வாறு இப்படிப்பட்ட வகுப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்த அந்த கிருபைக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைய இரவு முழுவதும் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். அன்றைய நாளை பொழுதிலே தப்பனே நாங்கள் அனைவரும் அன்றைய வேலைக்கு செல்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் வேலை இடங்களிலே எங்களை வல்லமையாக நடத்தும். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். குடும்பத்துக்காகவும் குறிப்பாக அந்த செப்பட அகாடமியை அன்றைய எடுத்து நடத்துகிற பொறுப்பாளர்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் என்ன நோக்கத்துக்காக இதை ஆரம்பித்தார்களோ அதை அன்றைய நீர் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். இந்த இரவு முழுவதும் நீர் எங்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். வருகிற வாரத்தையும் இந்த புது மாதத்தின் எல்லா நாட்களையும் உடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் அன்றே வேதத்திலும் அன்று ஆன்மீகத்திலும் அதிகமாக வளர்ந்து பெறுக அன்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய பாதத்தில் பணிந்து மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபத்தை இருக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். Okay, thank you. Good night. We'll meet next Monday. Thank you. Thank you. Night. Thank you.